கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் அன்பாக நேசிக்கப்பட்ட அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய பிதாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. விசேஷ விதமாக எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த ஒரு காணொளி மூலமாக ஆண்டவருடைய சத்தியங்களை தெரிந்து கொள்ளும்படி வந்திருக்கக்கூடிய அனைவருக்கும் மறுபடியுமாக சத்தியத்தின் சார்பாக அன்பையும் வாழ்த்தலையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். நோட்டீஸ் பார்த்துருப்பீங்க. நோட்டீஸில் ஒரு முக்கியமான ஒரு தலைப்பு நாங்கள் அதை போட்டிருந்தோம். செங்கோல் நீங்குவதில்லை அப்படின்ற ஒரு தலைப்பு போட்டுட்டு அதில் சில கேள்விகளை நம்ம கேட்டிருந்தோம். யூத ராஜ்ய சிங்கத்தின் மாபெரும் உண்மையை தெரிந்து கொண்டு மேய்ப்பனின் பெண்ணை செல்ல வாரீர் அப்படின்னு சொல்லி நாங்கள் போட்டிருந்தோம் இல்லையா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய திட்டங்கள் மிகவும் பலமுள்ள திட்டங்கள் என்பதை விளக்கக்கூடிய வகையில் ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு வாரமும் பார்த்திங்கன்னா அந்த திட்டங்களை நாம் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கு நாம் எடுத்துக்கொண்ட தலைப்பு செங்கோல் நீங்குவதில்லை. இதற்குரிய ஆதார வசனங்கள் எங்கே இருக்கின்றத முதல்ல நாம் படிச்சிடலாம். அதுக்கப்புறமா அதில் சொல்லப்பட்ட உண்மைகளுக்குள்ளாக நம்ம கடந்து போகலாம். வாசிக்கலாமா? பாருங்கள், ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8 முதல் 12 வசனங்கள் வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். யூதாவே, சகோதரரால் புகழப்படுவான் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாயப்பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழுவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னா யாக்கோபு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு மனிதன் பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்தார் அப்படின்றது நமக்கு தெரியும். சரிங்களா? அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இப்போ நம்ம வாசித்த பகுதி மிகவும் கடினமான ஒரு தீர்க்க தரிசனம். அதனால ஒவ்வொரு வார்த்தையினுடைய அர்த்தங்கள் புரிந்து கொள்வது ஒருவேளை சிரமமாக இருக்கலாம், ஒரு சில பேருக்கு எளிமையாக இருக்கலாம். அதனால என்ன பண்ணலாம்னா நிதானமாக கவனிக்க வேண்டியது ஒவ்வொருத்தருடைய கடமைகள் சொல்லி நமக்கு தெரியும். அப்போ ஆபிரகாம் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்தார். அவருடைய மகன் ஈசாக்குடைய மகன் தான் யாக்கோபு அப்படின்றது நமக்கு தெரியும். இந்த யாக்கோபுன்னு சொல்லக்கூடிய ஒரு மனுஷனுடைய பெயர் தான் இஸ்ரவேல் அப்படின்னு சொல்லி வேதாந்தத்துக்குள்ளாக கொடுக்கப்பட்டது என்றும் நமக்கு தெரியும். சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது அவர் ஒரு 130 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா தன்னுடைய வாழ்க்கையில் செலவு பண்ணிட்டார். நிறைய இடங்களில் சுற்றி தெரிஞ்சு அப்படியே செலவு பண்ணிட்டார். கடைசியாக இருக்கக்கூடிய 17 வருஷங்கள் பார்த்தீங்கன்னா அவரும் அவருடைய குடும்பத்தாரும் எகிப்தில் செட்டில் ஆகிட்டாங்க. எகிப்தில் அவருடைய ஒரு ரொம்ப அருமையான ஒரு செல்ல பிள்ளை யோசேப்பு அங்கே இருக்கிறார். அதனால யாக்கோபு தன் குடும்பத்தோடு கூட என்ன பண்ணிட்டாருன்னா அங்கே வந்துட்டார். அவருடைய 130வது வயசில் அங்கே வராருன்னு சொல்லி நம்ம பைபிளில் அது படிக்கிறோம். சரிங்களா? ஓகே, அப்படி இருக்கும் பொழுது அவருடைய வாழ்க்கையுடைய கடைசி தருணம், அதாவது 147வது வயசில் என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய பிள்ளைகள் எல்லாத்தையும் கூப்பிட்டுட்டு ஒவ்வொருத்தருடைய ஃபியூச்சர் நிலைமைகள் என்ன அப்படின்ற ஆசீர்வாதங்கள் அவங்க நிலைமைகளை குறித்து சில விஷயங்களை தீர்க்க தரிசனம் என்ன பண்ணுறாருன்னா அவர் சொல்கிறார். அது இன்னைக்கு நமக்கு அதாவது கடைசி காலத்தில் இருக்கக்கூடிய ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு முக்கியமான எச்சரிப்பு. சரிங்களா? பாருங்க, அதுலேயே 49ஆம் அதிகாரம் 1 வாசிக்கலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். யாக்கோபு தன் குமாரரை அழைத்து, நீங்கள் கூடி வாருங்கள், கடைசி நாட்களில் உங்களுக்கு நேரிடும் காரியங்களை அறிவிப்பேன். யாக்கோபின் குமாரரே, கூடி வந்து கேளுங்கள், உன் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள். பாருங்க, உன் தகப்பனாகிய இஸ்ரவேலுக்கு செவி கொடுங்கள் அப்படின்றார். அப்போ யாக்கோபுடைய ஒரு பெயர் தான் இஸ்ரவேல்ன்றது நமக்கு தெரியும். ஒரு வசனம் படிச்சிடலாம் பாருங்க. ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். ஆதியாகமம் 35ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். இப்பொழுது உன் பேர் யாக்கோபு, இனி உன் பேர் யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரவேல் என்று உனக்கு பேர் வழங்கும் என்று சொல்லி அவனுக்கு இஸ்ரவேல் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? சோ இந்த பெயர் தான் யாக்கோபுடைய
12 குமாரர்கள் இருக்காங்க இல்லையா, அந்த 12 குமார்கள் தான் 12 கோத்திரங்களா இருக்கிறாங்கன்னு நமக்கு தெரியும், இருந்தாங்கன்னு நமக்கு தெரியும். அப்போ அவர்களுக்கு இந்த பேர் என்ன பண்ணிட்டாரு, அவர் கொடுத்துட்டார். அப்போ யாக்கோபுடைய பேர் இஸ்ரவேல், அந்த பேரை தன்னுடைய 12 குமார்களாக ஒட்டுமொத்த இஸ்ரேலுக்கு பார்த்தீங்கன்னா அந்த பேர் என்ன பண்ணாருன்னா அவர் மூலமா வந்துச்சுன்னு நமக்கு தெரியும். அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல என்ன பண்ணிட்டாருன்னா, அதாவது மறிக்கூடிய டைம்ல பிள்ளைகள்லாம் கூப்பிட்டு ஆசீர்வாதங்கள் என்ன பண்ணாருன்னா அவர் ஷேர் பண்ணார். அப்படி பண்ணும் பொழுதுதான் யூதாவை குறித்து ஒரு முக்கியமான ஒரு தீர்க்க தரிசனத்தை அவர் சொல்லியிருந்தார். அந்த தீர்க்க தரிசனம் தான் 49ஆம் அதிகாரத்தில் 8 முதல் 12 வசனங்கள் நமக்கு நல்லாவே தெரியும். அப்போ அவர் எங்க இருக்காரு, எகிப்தில் வந்து அவர் இருக்கார். அவர் எகிப்தில் இருக்கும் பொழுது நல்லா கவனிங்க, அவர் எகிப்தில் இருக்கும் பொழுது எகிப்தினுடைய ஒரு பாரம்பரியம் இருக்கு இல்லையா, அந்த பாரம்பரியத்தின் அடிப்படையில் சிங்கம் என்பது எகிப்தினுடைய வல்லமை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு மிருகமாக அங்கே இருந்தது. அதனால தான் யாக்கோபுக்கு அந்த அடையாளத்தை ரொம்ப துல்லியமாக என்ன பண்ணாருன்னு அவர் பயன்படுத்தி காமிச்சான்றது நமக்கு புரிஞ்சுக்க முடியும். இது ஒரு பாயிண்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா யாக்கோபுக்கு வந்து 12 பிள்ளைகள், அந்த ஒவ்வொருத்தருமே பிறந்தாங்க இல்லையா, அவருடைய பிறப்பின் அடிப்படையில் அவருடைய பெயருக்கான அர்த்தமும் அங்கே கொடுக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் கவனிக்கும் பொழுது யாக்கோபுக்கு 2 மனைவிகள், ஒன்று லேயாள், ஒன்று வந்து ராகேல். யாக்கோபு முதல்ல வந்து ராகேலை தான் அதிகமாக வந்து நேசிச்சார். ஆனால் அவர் வந்து மாமனார் லாபான் என்ன பண்ணலன்னா கல்யாணம் பண்ணி கொடுக்கல. லேயாள் என்ன பண்ணிட்டாருன்னு கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டார். மறுபடியும் ஒரு 7 வருஷம் கஷ்டப்பட்டு வேலையெல்லாம் செய்து முடிச்சு ராகேலை வந்து கல்யாணம் பண்ணிக்கிட்டார். அந்த சூழ்நிலையில் லேயாளை என்ன பண்ணாங்கன்னா அற்பமாக வந்து எண்ணினாங்க. யாருன்னா நம்ம ராகேலும் யாக்கோபும் எண்ணினாங்க. அப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ணிட்டான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய கிருபையினால லேயாளுக்கு வந்து முதல்ல பிள்ளைகளை கொடுக்க ஆரம்பிச்சிட்டார். ராகேலுடைய கர்ப்பத்தை அடைச்சிட்டார். இதில் ஆச்சரியமான தேவ திட்டம் அடங்கி இருக்குது. ஒருவேளை இந்த திட்டமே எங்களுக்கு தெரியணும் அப்படி ஆசைப்பட்டீங்கன்னா என்னுடைய காஸ்பல் சொசைட்டி யூடியூப் சேனல் இங்கே தொடர்ந்து பிரயாணம் பண்ணுங்க, நம்ம கண்டுபிடிக்கலாம். அப்படி இருக்கும் பொழுது லேயாளுக்கு ஒரு முதல் 4 பிள்ளைகள் என்ன பண்ணாங்கன்னா பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த 4 பிள்ளைகளை வந்து என்னென்ன பேர் கொடுக்கப்பட்டிருக்குன்றது நமக்கு தெரியும். பாருங்க, அதை வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தில் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் முதல், யாக்கோபு ராகேலையும் சேர்ந்தான், லேயாளை பார்க்கிலும் ராகேலை அவன் அதிகமாய் நேசித்து பின்னும் 7 வருஷம் அவனிடத்தில் சேவித்தான். லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியாய் இருந்தாள். லேயாள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று கர்த்தர் என் சிறுமியை பார்த்தறினார், இப்பொழுது என் புருஷன் என்னை நேசிப்பார் என்று சொல்லி அவனுக்கு ரூபன் என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? அப்ப ரூபன் சொல்லக்கூடிய ஒரு முதல் மகன் அங்க பிறக்கிறாங்கன்றது நமக்கு தெரியுது. அடுத்தது 33ஆம் வசனம், மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று நான் அற்பமாய் எண்ணப்பட்டதை கர்த்தர் கேட்டருளி இவனையும் எனக்கு தந்தார் என்று சொல்லி அவனுக்கு சிமியோன் என்று பெயரிட்டார். சோ இப்படி பாத்தீங்கன்னா முதல் 4 பிள்ளைகள் பிறக்க ஆரம்பிக்கிறாங்க. முதல்ல ரூபன், சிமியோன், 3வது லேவி, 4வது தான் நம்முடைய பாடத்தினுடைய முக்கியமான ஒரு ஹீரோ பிறக்கிறார். புரிஞ்சுங்களா? பாருங்க, அதுல வந்து 34ஆம் வசனம் வாசிங்க. ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 34ஆம் வசனம் முதல், பின்னும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று என் புருஷனுக்கு 3 குமாரரை பெற்றபடியால் அவர் இப்பொழுது என்னோடு சேர்ந்திருப்பார் என்று சொல்லி அவனுக்கு லேவி என்று பெயரிட்டார். மறுபடியும் அவள் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெற்று இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்று சொல்லி அவனுக்கு யூதா என்று பெயரிட்டார். பாத்தீங்களா? அப்போ இந்த யூதா பிறந்த உடனே அவருக்கு ஒரு பெயர் கொடுக்கப்பட்டது. ஆனா அர்த்தம் என்னன்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அங்க சொல்லப்படுது. புரிஞ்சுங்களா? ஏன்னா அந்த பிறப்பின் அடிப்படையிலே பெயர் வச்சு அர்த்தங்கள் கொடுத்துருக்காங்க நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ ஒவ்வொரு மகன் மூலமாக பரலோகத்தின் தேவனுடைய தெய்வீகமான திட்டங்கள் அதுக்குள்ள வெளிப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நம்பிக்கை இன்னைக்கு நமக்கு கிடைக்க போகுது. அதுல முக்கியமா விசேஷமா பாத்தீங்கன்னா யூதா மூலமாக ஆச்சரியமான உண்மைகளை பாத்தீங்கன்னா இந்த ஒரு வசனத்துக்குள்ளாக வைக்கப்பட்டிருக்குது. ஆனா எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக கவர் பண்ணி நம்ம புரிஞ்சுக்க முடியுமா இந்த டைம்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு முடியாது, டைம் இல்லை. சரிங்களா? எவ்வளவு தூரம் அவனுடைய கிருபையில புரிய வைக்க முடியுமோ நம்ம அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம் இன்னைக்கு. சரிங்களா? அப்படி இருக்கும் பொழுது இப்ப நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுப்பீங்க உடனே. என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா யூதா பிறந்ததுனால என்ன ஒரு மகிமை வெளிவந்துச்சு பாத்தீங்கன்னா கர்த்தரை துதிப்பேன்.
அப்படின்னு ஒரு பொருள் வெளியே வர ஆரம்பிக்குது. அப்போ யூதா மூலமாக தான் கர்த்தரை துதிக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு சம்பவம் இந்த ஒட்டுமொத்த உலகத்துக்குள்ளாம் வருன்ற அடையாளத்தை பார்த்தீங்கன்னா யூதாவின் பிறப்பின் மூலமாக காமிக்கப்படுது. அப்ப நல்லா கவனி அன்புக்குரிய சகோதரர்களே, கர்த்தரை வந்து துதிக்கணும் அப்படின்னா கர்த்தர் யாருன்னு தெரியணும் இல்லையா? அப்ப கர்த்தரை தெரிந்து ஒட்டுமொத்த உலகமும் துதிப்பதற்கு அடையாளமாக தான் யூதாவை முதல்ல அங்க கொண்டு வராரு தேவனுடைய திட்டத்துல. அப்ப இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலகமும் என்ன பண்ண போறான்னு சொல்லி கவனிச்சீங்கன்னா பாருங்க, எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாசிக்கலாம். எசேக்கியேல் 38ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். இவ்விதமாய் நான் அநேக ஜாதிகளின் கண்களுக்கு முன்பாக என் மகத்துவத்தையும் என் பரிசுத்தத்தையும் விளங்க பண்ணி அறியப்படுவேன். அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வார்கள். பாருங்க, ஒட்டுமொத்த உலகமும் இன்னும் கொஞ்ச நாள்ல கர்த்தர் யாருன்றதை தெளிவா புரிஞ்சுப்பாங்க. ஆனா இன்னைக்கு விசேஷ விதமாக நம்மளை கூப்பிட்டு சொல்லிட்டு இருக்காரு யூதாவின் மூலமாக கர்த்தரை பத்தின ரகசியங்களை. புரிஞ்சுங்களா? அதே மாதிரி பாருங்க, யோவான்ல 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 4ஆம் அதிகாரம் 17ஆம் 4 தாண்டி அப்படி 21ஆம் வசனம் வாசிச்சிருங்க, டைம் ஆயிடுச்சு. 21ஆம் வசனம். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. பாருங்க, இங்க மட்டும் இல்ல, எல்லா இடத்திலுமே பிதாவை தொழுது கொள்ளக்கூடிய காலம் வரும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். ஏன்றதை நம்ம வாசிக்கலாம், சரிங்களா? அவசரப்பட வேண்டாம். யோவேல்ல 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம் வாசிங்க. யோவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். யோவேல் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என் பரிசுத்த பர்வதமாகிய சீயோனிலே வாசமாயிருக்கிற நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள். அப்பொழுது எருசலேம் பரிசுத்தமாய் இருக்கும், அந்நியர் இனி அதை கடந்து போவதில்லை. பாருங்க, இந்த வசனங்களை நம்ம சேர்த்து தேவனுடைய திட்டத்தை கூட இசையா படிச்சாதான் இங்க யூதாவுடைய காரியங்களை பத்தி நமக்கு புரிய ஆரம்பிக்கும். அப்போ 3 முக்கியமான வசனங்களை படிச்சோம் இல்லையா? என்ன படிச்சிருந்தோம்? எசேக்கியேல்ல 38ஆம் அதிகாரத்துல 23ஆம் வசனம் படிச்சோம். யோவான் 4ல 21 படிச்சோம். யோவேல் 3ல 17 படிச்சோம். இந்த வசனங்கள் எல்லாமே இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலகமுமே கர்த்தரை துதிப்பாங்க, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும் அப்படின்றத சொல்லுது. அப்போ இந்த காரியங்கள் நடக்கணும் அப்படின்னா அது யார் மூலமான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது யூதாவின் மூலமாக. அப்ப யூதாவின் மூலமாக தேவனுடைய தெய்வீகமான திட்டம் நமக்கு காமிக்கப்பட்டிருக்குது இந்த ஆதியாகமத்துல. புரிஞ்சுங்களா? அதனாலதான் இங்கு காமிக்கப்பட்ட ஒவ்வொரு விஷயமும் விசேஷமான ஒரு காரியங்கள். இப்ப என்ன பண்ணலாம்னா ஆதியாகமத்துல 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலிருந்து 12ஆம் வசனம் தான் பாடத்தினுடைய ஒரு தொகுப்பு இல்லையா? அதுக்குள்ளாக கடந்து போய் உண்மைகளை கண்டுபிடிக்க போறோம். கொஞ்சம் நிதானமாக ஒவ்வொரு லைனுமே புரிஞ்சு படிக்க வேண்டியது அவசியம். இப்போ ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்தாச்சு. யாக்கோபு எங்க இருக்காரு, எத்தனாவது வருஷத்துல பேசுறாரு, அவருடைய நிலைமைகள் என்ன, பிள்ளைகள் பிறந்தாங்க, எப்படி பெயர் வச்சாங்க, என்ன காரணம், கர்த்தரை துதிப்பேன்றதுதான் முக்கியமான காரணம். யாருக்கு? யூதான்னா கர்த்தரை துதிப்பேன். அப்ப யூதாவின் மூலமாக கர்த்தரை நாமம் மிகப்பெரிய லெவல்ல ஒட்டுமொத்த உலகம் மகிமைப்படுத்த போறாங்க அப்படின்னா யூதா வந்தே ஆகணும் இல்லையா? அப்ப யூதாவின் மூலமாக சொல்லப்படக்கூடிய திட்டம் என்ன? அதுதான் பாடம். சரிங்களா? இப்ப வாசிக்கலாமா? பாருங்க, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. பாருங்க, யூதாவே, சகோதரர் உன்னை புகழுவாங்க அப்படின்னு சொல்றாரு. நல்லா கவனிங்க, இந்த திட்டங்களை குறித்து நல்லாவே தெரியும். ஏன்னா இந்த 12 பிள்ளைகள் இருக்காங்க இல்லையா? இந்த ஒவ்வொருத்தர் மூலமாக ஒவ்வொரு திட்டங்களை நமக்கு நம்முடைய ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரு. எப்படி புரிஞ்சுக்கலாம் சகோதரரே அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா பாருங்க, இதுல தான் சொல்லக்கூடிய ஒரு மனுஷன் இருக்காரு இவங்க கிட்ட. சரிங்களா? அவரை குறித்து படிக்கும்போது பாருங்க, ஆதியாகமத்துல 49ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். தான் குதிரையின் மேல் ஏறி இருக்கிறவன் மல்லாந்து விடும்படியாய் அதன் குதிகாலை கடிக்கிறதற்கு வழியில் கிடக்கிற சர்ப்பத்தை போலவும் பாதையில் இருக்கிற விரியனை போலவும் இருப்பான். ஓகே, இப்ப தான் படிச்சோம் இல்லையா? இந்த தானுடைய ஒரு பேருக்கு என்ன அர்த்தம் சொல்லி பாத்தீங்கன்னா ஜட்ஜ், நியாயாதிபதினு அர்த்தம். ஏன்னா அங்கே சொல்லிட்டாங்க அந்த இடத்துல. வேணா மறுபடியும் படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். தான் இஸ்ரவேல் கோத்திரங்களில் ஒரு கோத்திரமாகி தன் ஜனத்தை நியாயம் விசாரிப்பான். பாத்தீங்களா? அதனாலதான் தான் சொன்னா ஜட்ஜ்னு சொல்லி ஒரு மீனிங் இருக்கு. அதனால கவனிங்க,
வெளிப்படுத்தின விசேஷத்துல பரலோக ராஜ்யத்துக்கு யார் போவாங்க அப்படின்ற ஒரு அடையாளத்தை காமிக்கும் பொழுது அதுல முக்கியமா தான் வரல. புரிஞ்சுங்களா? அதை நீங்க எங்க வாசிச்சு தெரிஞ்சுக்கலாம் சொல்லி பாத்தீங்கன்னா, வெளிப்படுத்தின விசேஷத்துல 7ஆம் அதிகாரத்துல 4லிருந்து நீங்க படிச்சு பாத்தீங்கன்னா 4th verse இருந்து படிச்சு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அதுல தான் வந்திருக்க மாட்டார். காரணம் என்ன? அது ஒரு அடையாளம், அது ஒரு திட்டம். அப்போ தானுக்கு நியாயம் விசாரிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்திருந்தார். ஆனா நீங்க நியாயாதிபதிகள் புஸ்தகத்தை எடுத்து படிச்சு பாத்தீங்கன்னா தானோட நிலைமைகள் தெரிய ஆரம்பிக்கும். அங்க அதுக்கு டைம் இல்லாதனால நான் சொல்லிட்டு போயிடுறேன். அப்ப தான் சொல்லக்கூடிய அந்த கோத்திரம் என்ன பண்ணிட்டாங்கன்னா, தங்களுக்கு கிடைச்ச வாய்ப்பை மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்க, தவறா பயன்படுத்தினாங்க. அதனால உங்களுக்கு இந்த மேன்மையான வாய்ப்பு இல்லைன்னு சொல்லி காமிச்சிட்டார். அந்த மாதிரி இன்னைக்கு நாம ஒட்டுமொத்த உலகத்தையுமே நியாயம் தீர்க்க போறோம். தெரியும்ல? பாருங்க, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1 படிங்க. 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், உங்களில் ஒருவனுக்கு வேறு ஒருவரோடு வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? பாருங்க, பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா அப்படின்னு சொல்றாரு. அதே நேரத்தில் 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது, அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் ஆளுகையும் செய்வோம் சொல்றார். இந்த மாதிரி நிறைய வசனங்கள் இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகக்கூடிய பிள்ளைகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அப்போ நாமளும் உலகத்தை நியாயம் தீர்க்கிறதுக்கு அழைக்கப்பட்டிருக்கோம். ஆனா இந்த வாய்ப்பை தான் பண்ணத மாதிரி மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது. பண்ணிட்டா அப்படின்னா ஒரு மேன்மேன் ஆசீர்வாதத்தை சொல்லக்கூடிய இடத்துல தானோட பேர் வரல. வெளிப்படுத்தின விசேஷத்துல அந்த மாதிரி நம்முடைய பேரும் பரலோகத்தில் இருக்காது, நம்ம அங்க போக முடியாது. அது ஒரு அடையாளம். ஏன் சொல்ல வந்தேன்னு சொல்லி பாத்தீங்களா? ஏன் சொல்ல வந்தேன் அப்படின்னா, 12 குமாரர்கள் யாக்கோபுக்கு ஒவ்வொரு குமாரர்கள் மூலமா ஒவ்வொரு திட்டம் வெளிப்படுத்தப்பட்டிருக்குது. அந்த வகையில யூதா. புரிஞ்சுங்களா? இப்ப படிக்கலாமா? மறுபடியும் ஆதியாகமம் 49:8 படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல், யூதாவே சகோதரரால் புகழப்படுபவன் நீயே. பாருங்க, யூதா ஒரு பெரிய லெவல்ல வச்சுக்கணும். என்னைக்குமே சகோதரர் அவரை மேன்மைப்படுத்துவாங்க, சகோதரர்களை பிரைஸ் பண்ணுவாங்க, புகழுவாங்க அப்படிலாம் சொல்லி காமிச்சிருக்காரு நம்முடைய ஆண்டவர் இந்த ஒரு ப்ராஃபஸியில். ஏன் இந்த நிலைமை யூதாவுக்கு அப்படின்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், ஒரு வேலை டக்கு டக்குன்னு புரிஞ்சிடும். இப்போ ஏன் இந்த நிலைமைன்னு சொல்லும்போது, யூதா ஒரு மேன்மை இடத்துல எப்பொழுதுமே இருக்கணும் அப்படின்ற பார்த்தீங்கன்னா, அந்த யூதா ஒரு மனிதன், அது ஒரு கோத்திரம், அவர் மூலம் வரக்கூடிய ஒவ்வொரு சந்ததியிலுமே நடக்கும். எப்படி யூதா யூதாவை தன் சகோதரர்கள் புகழ்வார்கள், அவர் மேன்மை இடத்துல இருப்பாங்கன்றதை அவர் சொல்லி காமிக்கிறார். பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு விஷயங்கள சம்பவங்களை நம்ம படிக்கலாம். பாருங்க, என்ன ஆமத்துல 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், யூதா சந்ததியாருடைய பாளையத்தின் கொடி அவர்கள் சேனைகளோடு முதல் புறப்பட்டது. பாருங்க, இப்போ மோசே மூலமா ஜனங்கள்லாம் வனாந்திரத்தில் வந்துட்டாங்க, கொண்டு நிற்க வச்சிட்டார். எல்லாருமே ஒரு டிசிப்ளினை மெயின்டைன் பண்ணி பிரயாணத்தை வழிநடத்தி உள்ள ஜனங்கள் நடந்து போகணும். யார் முதல்ல போகலாம் அப்படின்னு சொல்லும் பொழுது கொடி பிடிச்சிட்டு போகணுமா? யார் போகலான்னா யூதா தான் முதல்ல போவாங்கன்றார். ஒரு மேன்மை சகோதரர் மத்தியில் கொடுக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி ஜட்ஜஸ், நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1 படிங்க. நியாயாதிபதிகள் 10ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், அபிமெலேக்குக்கு பின்பு தோத்தாவின் மகனான பூவாவின் குமாரன் தோலா எனும் இசக்கார் கோத்திரத்தான் இஸ்ரவேலை ரட்சிக்க எழுப்பினான். அவன் எப்ராயிம் மலைதேசத்து ஊரானாகிய சாமீரிலே குடியிருந்தான். அவன் இஸ்ரவேலை 23 வருஷம் நியாயம் விசாரித்து பின்பு மரித்து சாமேரிலே அடக்கம் பண்ணப்பட்டான். அவனுக்கு பின்பு கீலேயாத்தினாகிய யாவீர் எழும்பி இஸ்ரவேலை 22 வருஷம் நியாயம் விசாரித்தான். 30 கழுதை குட்டிகளின் மேல் ஏறும் 30 குமாரர் அவனுக்கு இருந்தார்கள். அவர்களுக்கு 30 ஊர்களும் இருந்தது. கீலேயா தேசத்தில் இருக்கிற அவைகளுக்கு இந்நாள் வரைக்கும் யாவீரின் கிராமம் என்கிற பேர் இருக்கிறது. ஜட்ஜஸ்ல 1ஆம் அதிகாரத்துல 1 படிக்கணும். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல், யோசுவா மரித்த பின் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி, கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து புறப்பட வேண்டும் என்று கேட்டார்கள். ஓகே, இன்னொரு டைம் படிச்சிருங்க. 1 படிங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அதே மாதிரி திருப்பி இங்க வந்துடலாம். எங்க வரணும்னா யோசுவால 1 படிங்க. யோசுவால 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் படிங்க. யோசுவா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு
கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரன் யோசுவாவை நோக்கி, என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு போங்கள். நான் மோசேக்கு சொன்னபடி உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன். வனாந்தரமும் இந்த லீபனோனும் தொடங்கி ஐபிராத் நதியான பெரிய நதி மட்டும் உள்ள ஏத்தேரின் தேசம் அனைத்தும் சூரியன் அஸ்தமிக்கிற திசையான பெரிய சமுத்திரம் வரைக்கும் உங்கள் எல்லையா இருக்கும். ஓகே, சரி, போதும். இன்னொரு வசனம் படிக்கலாம், அது கொஞ்சம் தெளிவா சொல்லியிருப்பாங்க. நியாயாதிபதிகள்ல 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் வாசிங்க. நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். அதற்கு கர்த்தர், யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். ஓகே, இதெல்லாம் நம்ம ஏன் படிக்க ஆரம்பிச்சிச்சு பாத்தீங்கன்னா, யூதாவுக்கு எந்த அளவுக்கு ஒரு மேன்மைகள் சகோதரி மத்தியில கொடுக்கப்பட்டிருக்கிறதுக்காக படிக்க வந்தோம். அப்போ கானானியரை எதிர்த்து யார் முதல்ல யுத்தம் பண்றதுக்கு போலாம் அப்படியே ஒரு பேச்சு வரும் பொழுது முதல்ல யூதா போகட்டும் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அதனாலதான் யூதாவை குறித்து முன்னாடியே ஒரு தீர்க்க தரிசனத்தை ரொம்ப தெளிவா சொல்லி காமிச்சாங்க. அப்ப யூதா தன் சகோதரர்களால புகழப்படுவான்னு சொல்லி கவனிக்கும் பொழுது ஒரு மேன்மையான இடத்துல எப்பொழுதுமே யூதா இருப்பான்றத சொல்றாங்க. சரிங்களா? மறுபடியும் இதுல வந்துடலாம், ஆதியாகமத்துக்கு வந்துடலாம். ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். பாருங்க, அடுத்து என்ன சொல்றாருன்னா, உன்னுடைய கரம் உன்னுடைய எதிரிகளுடைய பிடரின் மேல் இருக்குன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்ன்றது எனக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. அப்போ யூதாவை பாத்தீங்கன்னா, யூதா எப்பவுமே ஜெயிக்கக்கூடிய வகையில அதிகாரத்தை நிலையேற்றக்கூடிய வகையில பாத்தீங்கன்னா யூதா இருப்பான்றது சொல்லி காமிக்கிறாங்க. இதை எப்படி புரிஞ்சுக்கலாம் சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க. இந்த யூதா ஒரு மனிதன், அவர் கோத்திரமாக அங்க செயல்பட ஆரம்பிக்கும் பொழுதுல இருந்து பாத்தீங்கன்னா அவர்தான் எதிரிகளை என்னைக்குமே தன் கண்ட்ரோல் வச்சிருப்பான்றத அங்க சொல்ல வர்றார். அப்ப இந்த வகையில தான் இஸ்ரேல் ஒரு குடும்பமா இருக்கும் பொழுது யூதால இருந்து வந்த முதல் ராஜா, ஜெயிக்க முடியாத, யாருமே ஜெயிக்க முடியாத, வெல்ல முடியாத ஒரு ராஜாவாக யார் இருந்தா? தாவீது ராஜா இருந்தார். புரிஞ்சுங்களா? பாருங்க, அப்படி தாவீது ராஜா இருக்கும் பொழுது தாவீது ராஜாக்கு இருக்கக்கூடிய எதிரிகள் யாருமே தாவீது ஜெயிக்க முடியல. ஆனா எல்லா எதிரிகளும் பாத்தீங்கன்னா எல்லா எதிரிகளுமே தாவீது ராஜா ஜெயிச்சார். அப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு மன்னனாக யார் இருந்தார்னா இந்த யூதா கோத்திரத்துல வந்த தாவீது ராஜா இருந்தார். சரிங்களா? இதெல்லாம் அடையாளங்களாக ஏற்கனவே முன்னாடியே பதிவு செய்யப்பட்டிருக்கு. காரணம் என்னன்னா, யூதாவை ஒரு மேன்மையான இடத்துல நம்முடைய ஆண்டவர் இங்க நகர்த்தி கொண்டு போயிட்டு இருக்கிறார். காரணம் என்ன? யூதா அப்படின்னா கர்த்தரை துதிப்பேன். அப்போ யூதானா துதிப்பேன் வருது இல்லையா? அப்ப யூதான் மூலமாக தான் கர்த்தருடைய நாமம் மிகப்பெரிய லெவல்ல துதிக்கப்பட போகுது அப்படின்றத ரொம்ப அழகா அடையாளமாக என்ன பண்ணிட்டு இருக்காரு சொல்லிட்டு வந்துருக்காரு. இப்போ தாவீது சம்பந்தப்பட்ட ஒரு சில வசனங்கள் மட்டும் நம்ம படிக்கலாம். பாருங்க, 2 சாமுவேல்ல 8ஆம் அதிகாரத்துல 13-14. 2 சாமுவேல் 8ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முதல். தாவீது உப்பு பள்ளத்தாக்கிலே 15000 சீரியரை முறியடித்து திரும்பினதினால் கீர்த்தி பெற்றான். ஏதேமில் தானியங்களை வைத்தான். ஏதோம் எங்கும் அவன் தானியங்களை வைத்ததினாலே ஏதோமியர் எல்லாரும் தாவீதை சேவிக்கிறவர்களானார்கள். பாத்தீங்களா? எல்லா எதிரிகளுமே தாவீதுடைய கண்ட்ரோல் இருப்பாங்க. அப்படி பாத்தீங்கன்னா இந்த யூத சாம்ராஜ்யம் பெரிய லெவல்ல டெவலப் ஆயிட்டு வந்துட்டு இருக்குது. நல்லா கவனிங்க, அங்க என்ன தீர்க்க தரிசனம் சொன்னாரோ யாக்கோபு மூலமா அது துல்லியமா நடந்துட்டு இருக்குது. அப்ப அதுல நமக்கு ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லி உறுதிப்படுத்துறார். அது நமக்கு கட்டாயமா தெரியணும். அதுதான் நம்மளோட வாழ்க்கையை மறந்துடக்கூடாது. சரிங்களா? அப்ப இந்த யூத சாம்ராஜ்யம் இப்படி வளர்ந்துட்டு போகுதுன்றதை இன்னும் அருமையா அடையாளப்படுத்தி காமிப்பார். சில வசனங்கள் மூலம் என்ன பண்ண போறோம்னா படிக்க போறோம். இப்ப தொடர்ந்து படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 8லே படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். யூதாவே, சகோதரரால் புகழப்படுவோன் நீயே, இது எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும், இதுவும் எனக்கு புரிஞ்சிருச்சு. உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். பாத்தீங்களா? உன்னுடைய தகப்பனுடைய புத்திரர்கள் அப்படின்னா யாரு? தகப்பன் யாக்கோபு, புத்திரர் யாரு? மற்ற 11 கோத்திரம். புரிஞ்சுங்களா? அவங்க எல்லாருமே உனக்கு முன்னாடி பணிவார்கள். அப்ப யூதாவுடைய நிலைமை எப்படி இருக்குது? ரொம்ப உயர்ந்த நிலைமையில யூதா வச்சிருக்காரு. அப்ப இதே மாதிரிதான் தாவீது ராஜாவானதுக்கு அப்புறமா சமஸ்த இஸ்ரேலர்கள் நீங்க தான் எனக்கு ராஜா இனிமேட்டு அப்படின்னு சொல்லி அவங்க சொல்லுவாங்க. பாருங்க, 2 ராஜாக்கள் 2 சாமுவேல்ல 5ஆம் அதிகாரத்துல 1-3 படிங்க. 2 சாமுவேல் 5ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் முதல், அக்காலத்தில் இஸ்ரவேலின் கோத்திரங்கள் எல்லாம் எப்ரோனில் இருக்கிற தாவீதினிடத்தில் வந்து, இதோ நாங்கள் உம்முடைய எலும்பும் உம்முடைய மாம்சமும் ஆனவர்கள். சவுல் எங்கள் மேல் ராஜாவா இருக்கும்போது இஸ்ரவேலை நடத்தி கொண்டு போனவரும் நடத்தி கொண்டு வந்தவரும் நீரே. கர்த்தர் என் ஜனமாகிய இஸ்ரவேலை நீ மேய்த்து நீ இஸ்ரவேலின் மேல் தலைவனா இருப்பாய் என்று உம்மிடத்தில் சொன்னாரே என்றார். பாத்தீங்களா, எல்லா கோத்திரமும் தாவீதிட்ட வந்துட்டு தாவீதை பணிந்து கொள்கிறார்கள், தாவீதை ஏற்றுக்கொள்கிறார்கள். இது எங்க சொல்லப்பட்டது? இதெல்லாம் ஏற்கனவே தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்டது. என்ன காரணம்? இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலகம் கர்த்தரை துதிக்க போறாங்க. யூதா கட்டாயமா இந்த லெவல்ல அவருடைய சாம்ராஜ்யம் வெளியே வரணும். புரிஞ்சுங்களா? நமக்கு என்ன பிரயோஜனம் கடைசியில பார்க்கலாம். சரிங்களா? இப்ப தொடர்ந்து ஆதியாகமம் படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 8ஆம் வசனம் கிளியர். சரிங்களா? என்ன தெரியணுமோ அதை மட்டும் நம்ம ஷேர் பண்ணிட்டு வெளியே வந்துட்டோம். அடுத்தது 9ஆம் வசனம், யூதா பாலசிங்கம். பாருங்க எப்படி பேசுறாரு பாருங்க, யூதா பாலசிங்கம் அப்படின்றார். அப்போ அது ஆங்கிலத்தை படிச்சீங்கன்னா ஈஸியா புரியும். யங் லைன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. சரிங்களா? அடுத்தது, நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனா. பாருங்க, நீ இறை கவர்ந்து கவி கொண்டு ஏறி போனா அப்படின்றார். அப்படின்னா இந்த யங் லைன் எப்படி இருக்கும்? ரொம்ப வலிமை உள்ளதாக, வீரியம் உள்ளதாக இருக்கும். எதுக்கே முடியாது. அது இறை கவி கொண்டு ஏறி போகுமா? அப்போ அது இறை எடுக்கணும்னு நினைச்சுன்னா, அடிக்க நினைச்சுன்னா யாருமே கிட்ட நெருங்க முடியாது. அப்ப அந்த அளவுக்கு வலிமை உள்ள ஒரு ராஜ்யமாக இந்த யூத ராஜ்யம் இருக்குன்றதை சொல்லி காமிச்சார். ஏன் இங்க யாக்கோபு சிங்கத்தை கொண்டு வந்தான்றது நம்ம ஏற்கனவே சொல்லிட்டேன். அன்னைக்கு இருந்த எகிப்துல சிங்கம் வந்து அவருடைய எகிப்துடைய வலிமைக்கு அடையாளமாக சொல்லப்பட்டது. அப்ப அந்த வகையில் அந்த அடையாளத்தை எடுத்து இங்க பேச ஆரம்பிச்சிட்டாரு யாக்கோபு. அப்போ இந்த யூத ராஜ்யம் வலிமையுள்ள ராஜ்யமாக இருக்கும். அது இறைய கவி கொண்டு ஏறி போகும். அது வந்து இறங்காது. அதை யாரும் எடுத்து நிற்க முடியாதுன்னு சொல்லி காமிச்சார். சரிங்களா? அடுத்தது, என் மகனே சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். பாருங்க, இப்போ என் மகனை சிங்கம் போலவும் கிளச்சிங்கம் போலவும் மடங்கி படுத்தான் சொல்லிட்டு அவனை எழுப்புகிறவன் யார்? யார் எழுப்ப முடியும்? தட்டி நீங்க வந்து சொல்லுவீங்களா? எழுந்திருப்பான்னு சொல்லுவீங்களா? எதை? சிங்கத்தை அப்படின்னு கேட்கிறாரு. இப்போ இதெல்லாம் ஒரு அடையாளங்கள்ல நல்லா யோசிச்சு பாருங்க. சிங்கத்தை போயிட்டு தூங்கிட்டு இருக்க ஒரு நல்ல வலிமையான சிங்கத்தை போயிட்டு தட்டை எழுப்பி நீ வான் கூப்பிட முடியுமா? எழுப்ப முடியுமா? அந்த மாதிரி இந்த யூத சாம்ராஜ்யத்துக்கு முன்னாடி ஒருத்தர் நிலைநிற்க முடியாதுன்னு சொல்லி காமிக்கிறாரு. இங்க ஏன் வந்து யங் லைன் ஓல்டு லைன் இங்கிலீஷ்ல படிச்சுன்னா ஓல்டு லைன் சொல்லிப்பாரு. ஏன் சொல்லி காமிச்சாருன்னா, இந்த யூத சாம்ராஜ்யத்தினுடைய வளர்ச்சிகள் நல்லா யங் லைனா பலத்தோட வல்லமையோடு இருந்து ஓல்டு லைனா வருதுன்னு சொல்லி கவனிக்கும் போது என்ன அர்த்தம் சொல்லி பார்த்தீங்கன்னா, வெல் எக்ஸ்பீரியன்ஸ் கிங்டமா அது இருக்கும். ஓல்டு லைன் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிங்டமா இருந்து ஆளுகை செய்யக்கூடிய வகையில் நிரந்தரமா நிற்கும். அதை யாரும் என்ன பண்ண முடியாதுன்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா வேதாந்தத்துடைய அந்த உண்மை சரித்திரங்களை நல்லா கூர்ந்து கவனிக்கும் பொழுது ஒரு சில கால பகுதிக்கு அப்புறமா யூத சாம்ராஜ்யம் இல்லாமல் போயிருச்சுன்றது நமக்கு தெரியும். ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் யூதாவை யாரும் எதுவும் பண்ண முடியாது, அந்த சாம்ராஜ்யத்துக்கு முடிவே கிடையாது சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்ப இடையில சில காலங்கள் யூதராஜ்யம் இல்லாமல் போயிருச்சு. அது என்ன அர்த்தம்? ஒன்னும் அர்த்தம் கிடையாது. யூதராஜ்யம் என்னைக்கு வரும்ன்றாங்க அர்த்தம். அது என்னன்னு நம்ம படிச்சு புரிஞ்சுக்கலாம். சரிங்களா? இப்ப கவனிக்கும் பொழுது யங் லைன், அப்போ இந்த சாம்ராஜ்யம் எப்படி டெவலப் ஆகி எப்படி வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸோடு அந்த ராஜ்யம் இருக்குன்றத சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அதை யாருமே தட்டி எழுப்ப முடியாது. அப்பேற்பட்ட பலமுள்ள ராஜ்யமாக அது நிற்கும் அப்படி சொல்லி காமிச்சாரு. தாவீது ராஜ்யம் அதுக்கு அடையாளம். புரிஞ்சுங்களா? அடுத்தது ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். பாத்தீங்களா? சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. சில நேரத்தில் சில பேருக்கு இந்த வசனங்கள்லாம் படிக்கும்போது சில வசனங்கள் மைண்ட்ல அப்படியே ரன் பண்ண முடியும் இல்லையா? எப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய ஆண்டவரை வேதாமத்துக்குள்ளாக எப்படி அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காங்க பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷத்துல 5ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனம் வாசிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம், அப்பொழுது மூப்பர்களில் ஒருவன் என்னை நோக்கி, நீ அழ வேண்டாம், இதோ யூதா கோத்திரத்து சிங்கமும் தாவீதின் வேருமானவர். பாத்தீங்களா? யூதா கோத்திரத்து சிங்கம் சொன்னாரா? அப்போ இந்த யூதா கோத்திரத்து சிங்கத்தினுடைய மாபெரும் உண்மைகள் தான் ஏற்கனவே யாக்கோபு மூலமாக அங்க துல்லியமாக நிரூபிக்கப்பட்டு சொல்லப்பட்ட காரியங்கள். அப்ப அதுதான் காலங்காலமாக இந்த ராஜ்யத்தை இந்த சாம்ராஜ்யத்தை இவ்வளவு மேன்மையாக உயர்த்தி வைக்கிறதுக்கு காரணமே உண்மையான சிங்கமாகிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளியில வரணுன்றதுக்காக தான் காமிக்கப்படுது. ஆனா நோட்டீஸ் பார்த்தீங்கன்னா 2 சிங்கம் அட போடப்பட்டிருக்கும் இல்லையா? ஒரு சிங்கம் தான் ரியல் சிங்கம், நம்முடைய இயேசு கிறிஸ்து பற்றி சொல்லப்பட்டது பைபிள்ல. இன்னொரு சிங்கம் என்னன்றது நம்முடைய ஒரு கருத்து, அது நம்ம பின்னாடி அதை கவனிக்கலாம். சரிங்களா? இப்ப மறுபடியும் ஆதியாகமம் வந்துருங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம், சமாதான
கர்த்தர் வருமளவும். கொஞ்சம் யோசிங்க. சமாதான கர்த்தர் வருமளவும். செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை, நியாய பிரமாணிகன் பாதத்தை விட்டு ஒழிவதும் இல்லை அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். இது ரொம்ப முக்கியமான ஒரு தீர்க்க தரிசன ஒரு இடம். இந்த வசனம் நல்லா கவனிக்கணும். அப்போ என்ன சொல்ல வராங்க? சமாதான கர்த்தர் வர வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க. ஏற்கனவே இஸ்ரேல் கோத்திரம் ஒரு குடும்பமா இருக்கும் பொழுது பாத்தீங்கன்னா அதுல 3 முக்கியமான ராஜாக்கள் வந்தாங்க. முதல்ல சவுல் ராஜா வந்தாரு, ரெண்டாவது தான் யூதா கோத்திரத்துல தாவீது ராஜா வந்தார். புரிஞ்சுங்களா? அப்படி தொடர்ந்து பாத்தீங்கன்னா அந்த யூத சாம்ராஜ்யம் அழியாதபடிக்கு ஒவ்வொரு ராஜாக்களும் அதுல வருவாங்க. அப்ப தாவீதுக்கு அப்புறமா வந்தவர் தான் சாலமோன். இப்படி லைனா யூத ராஜ்யம் வரும். அப்படி வந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு டைம்ல என்ன ஆக்சுவலி பாத்தீங்கன்னா இந்த யூத சாம்ராஜ்யத்துல வந்த கடைசி ராஜாவாகிய சிதேக்கியா ராஜா அவர் பரலோகத்தின் தேவனுக்கு விரோதமாகவும் அவரை ராஜாவா ஏற்படுத்தின நேபுகாத் நேச்சருக்கு விரோதமாகவும் நிறைய தவறுகளை பண்ணிட்டார். அதனால அவருக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பரலோகத்தின் தேவன் நேபுகாத் நேச்சர் மூலமா கொடுத்தார். அதை வாசிக்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம். அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாதிருக்கும், அவருக்கே அதை கொடுப்பேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். பாத்தீங்களா? பாகையை கழட்டு, இனி அது முன்போல் இராது, உரிமைக்காரர் வர வரைக்கும் உங்ககிட்ட இருக்காது. அப்ப என்ன சொல்ல வராங்கன்னா இந்த யூத சாம்ராஜ்யத்தை ரொம்ப அருமையான ஒரு பெரிய உயர்ந்த மேன்மை இடத்துல நம்முடைய பரலோகத்தின் கொண்டு வந்துட்டே இருந்தார். காரணம் என்னன்னா அந்த யூத சாம்ராஜ்யத்தில் இருந்துதான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வர வேண்டும். இது திட்டம். வரும்பொழுதுதான் அவர் மூலமாக அந்த யூதா கோத்திரத்தை சிங்கத்தின் மூலமாக ஒட்டுமொத்த உலகமும் கர்த்தரை துதிப்பார்கள் அப்படின்றது ஒரு பிளான். சரிங்களா? அது இன்னும் முடியல, நம்ம கவனிக்கணும். அதனாலதான் மத்தேயுல 1ஆம் அதிகாரத்தில் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா அங்கிருந்து தொடங்கும் பொழுதே நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பின் வம்சங்கள் சொல்லப்பட்டிருக்கும். அதுல முக்கியமா யூத ராஜா தாவீது ராஜா வந்திருப்பார். வேணா படிங்க, 1ஆம் வசனம் படிங்க. மத்தேயு 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆபிரகாமின் குமாரனாகிய தாவீதின் குமாரனான இயேசு கிறிஸ்துவினுடைய வம்ச வரலாறு. பாத்தீங்களா? தாவீதின் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் வம்ச வரலாறுன்னு சொல்லி காமிச்சாரு. காரணம் என்ன? யூதா கோத்திரத்துல தான் எப்படி ஒரு உண்மையான தகுதியுள்ள ரைட் கிங் வெளிவருவான்றதான் அடையாளங்கள். அதனாலதான் எசேக்கியேலை நம்ம படிக்கும் பொழுது பாகையை கலட்டு, டயடம் சொல்லுவாங்க, மேலே போட்டிருக்கிறது, அதை நீ கலட்டுன்னு சொல்றாங்க. அப்படின்னா இனி ராஜ்யபாரம் பண்ணக்கூடிய அதிகாரம் உங்ககிட்ட கிடையாது, நீ எடுத்துருன்னு சொல்லி அவர் எடுத்து விட்டார். யார்கிட்ட? சிதேக்கியா ராஜாட்ட இருந்து. ஆனா இத மறுபடியும் இந்த ரூலர்ஷிப்பை, அதிகாரத்தை, அத்தாரிட்டியை, அதாவது இந்த ஒரு செங்கோலை நான் கொடுப்பேன். இது யூதா கோத்திரத்துக்கு கொடுத்த விசேஷமான பிளஸிங், ஆசீர்வாதங்கள். எந்த சூழ்நிலையிலுமே இந்த பிளஸிங் அவங்களை விட்டு போகவே போகாது. எத்தனை ராஜாக்கள் நன்மையாக வாழ்ந்து நன்மை செய்தாலுமே, எத்தனை ராஜாக்கள் தீமை செய்தாலுமே உங்களுக்கு கொடுக்கிறேன்னு சொன்ன அந்த பிளஸிங் உங்களை விட்டு போகவே போகாது. ஆனா இப்ப அதை எடுத்துருவேன், உங்களுடைய அந்த ராஜ்ய பார்த்தக்கூடிய தகுதியை வெளியே எடுத்துருவேன். ஆனா ரைட் பர்சன் கிட்ட அது கொடுப்பேன்னு சொல்லி காமிச்சார். அந்த ரைட் பர்சன் தான் நம்ம ஏற்கனவே படிச்ச அந்த வசனத்தில் இருக்குது. மறுபடியும் படிக்கலாமா? பாருங்க, எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 26 படிங்க. எசேக்கியேல் 21ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் முதல். பாகையை கடற்று, கிரீடத்தை எடுத்து போடு, அது இனி முன்போல் இராது, தாழ்ந்தவனை உயர்த்தி உயர்ந்தவனை தாழ்த்துவேன், அதை கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன் கவிழ்ப்பேன், உரிமைக்காரரானவர் வருமட்டும் அது இல்லாது இருக்கும். பாத்தீங்களா? ரைட் பர்சன்ட் தான் இனிமே அந்த ஆளுகை இருக்கும். ஆனா அவர் வர வரைக்கும் உங்ககிட்ட இருந்து அந்த ஆசீர்வாதத்தை நினைக்க மாட்டேன்னு சொன்னார். அதனாலதான் சமாதான கர்த்தர் வர வரைக்கும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அப்ப செங்கோல் என்பது ஸ்கெப்டர் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல போட்டிருப்பாங்க. அப்படின்னா ரைட் பர்சனுடைய ரூலிங். அப்போ ரூலிங், அதிகாரம், அந்த அத்தாரிட்டி யூதால சில ராஜாக்கள் தவறு பண்ணா கூட அந்த பிளஸ்ஸிங்கை உங்களை விட்டு எடுக்க மாட்டேன். சமாதான கர்த்தர் வர வரைக்கும் அது இருக்கும். அந்த கர்த்தர் மூலமாக, நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மூலமாக அந்த அதிகாரங்கள் வல்லமையில் தொடர்ந்து அடுத்த குரூப் கிட்ட போகும்னு சொல்லி காமிச்சிருக்காரு. அந்த குரூப் யாருன்றதையும் நம்ம கவனிக்க போறோம். சரிங்களா? இப்ப மறுபடியும் ஆதியாகமம் படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. சொன்னாரா? சமாதான கர்த்தர்
வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லைன்னு சொன்னவர் இதை குறித்து சில இடங்கள்ல தீர்க்கதரிசனமாக அவர் பேசியிருக்கார். பாருங்க, உதாரணத்துக்கு ஒரு ரைட் கிங் வரணும், அந்த கிங் வர வரைக்கும் இந்த செங்கோல் உங்களை விட்டு போகாது, அதாவது பிளஸிங் உங்களோட எடுக்க மாட்டேன்னு சொல்லி காமிச்சார் இல்லையா. அதுக்கு சில ஆதாரமான வசனங்களை இப்ப நம்ம வாசிக்க போறோம். நல்லா படிக்கலாம் பாருங்க. என்னாகமத்துல 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். என்னாகமம் 24ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். அவரை காண்பேன், இப்பொழுது அல்ல, அவரை தரிசிப்பேன், சமீபமாய் அல்ல, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும். பாத்தீங்களா, ஒரு நட்சத்திரம் யாக்கோபிலிருந்து உதிக்கும், ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். பாத்தீங்களா, ஒரு செங்கோல் இஸ்ரவேலிலிருந்து எழும்பும். அந்த முதல் செங்கோல் யாருன்னா தாவீது ராஜா. அவரை பின்தொடர்ந்து அவருடைய வம்சத்திலேயே அந்த யூதா கோத்திரத்தில் வரக்கூடிய தாவீது பொருள்படுத்தக்கூடிய ராஜா தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. ஒரு செங்கோல் வரும்னு சொன்னா இல்லையா, அது கட்டாயமா வந்திருக்குன்னு சொல்லி காமிச்சாரு. எங்க வாசிக்கலாமா பாருங்க, மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மத்தேயு 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கேட்டாங்களா? கரெக்டா கேட்டாங்களா? யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? சரியான கிங் யார்? அப்ப இவர் வர வரைக்கும் இந்த பிளஸிங் சமாதான கர்த்தர் வருமளவும் இந்த செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லைன்னு சொன்னார் இல்லையா. இதில் நம்ம ஏன் படிக்கணும்னா, சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகளும் துல்லியமாக நிறைவேறி இருக்குது. பாருங்க, இன்னைக்கு நமக்கு அது புரியாட்டி கூட நம்முடைய ஆண்டோடைய காலப்பகுதி வரைக்கும் அது இருந்திருக்குது. அந்த முக்கியமான ராஜாவாக பொருளை சொல்லப்பட்ட ராஜா நம்முடைய அநேசுக்கு வர வரைக்கும் அந்த பிளஸிங் நீங்களையே. அப்ப அதே மாதிரி அதன் அடிப்படையில் சொல்லப்பட்ட எல்லா உண்மைகளும் நிறைவேறும் இல்லையா. அந்த காலப்பகுதியில் தான் நமக்குரிய சகோதரர்களே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சரிங்களா? அப்ப அந்த 8-9 வசனங்கள் நமக்கு புரிய ஆரம்பிச்சிருச்சு. 10வது வசனமும் நமக்கு ஆல்மோஸ்ட் புரிய ஆரம்பிச்சிருச்சு. புரிஞ்சுங்களா? எதுவுமே நம்மளுக்கு புரியாம இல்ல. இப்ப மறுபடியும் 10ஆம் வசனம் வாசிக்கும் பொழுது 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும். அப்ப ஏன் சமாதான கர்த்தர் சொன்னார் இல்லையா, அடையாளம் இருக்கு இல்லையா. அப்ப சமாதான கர்த்தர் சொல்லும் பொழுது அதுக்கு சரியான வார்த்தைகள் நமக்கு புரிய வைக்கிறார். சமாதான கர்த்தர் அப்படின்னு சொல்லிக்கார், பீஸ் மேக்கர். புரிஞ்சுங்களா? பாருங்க, ஏசாயா 9:6 படிக்கலாம். ஏசாயா 9ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாத்தீங்களா, சமாதான பிரபு. அப்ப அவர் வர வரைக்கும் பாருங்க, நான் ஏன் ஸ்ட்ரெஸ் பண்ணி மறுபடியும் சொல்றேன்னா, அங்க சொல்லப்பட்ட வார்த்தை என்ன? எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்னாடி யாக்கோபு அதை சொல்லி காமிச்சார். யாக்கோபு வெளிப்படுத்தப்பட்டது. சமாதான கர்த்தர் வர வரைக்கும் இப்ப யூதா கோத்திரம் யாக்கோபு சொல்லும் போது அந்த டைம்ல பெருசா ஒன்றும் டெவலப் ஆகல. அப்பதான் எல்லாரும் பிள்ளைகள் இருந்து ஒரு கோத்திரம் டெவலப் ஆக போறாங்க, பிள்ளைகளுக்கு கூப்பிட்டு சொல்றாரு. ஆனா நம்ம கவனிக்க வேண்டிய ஏரியா இதுதான். அதெல்லாம் நான் மார்க் பண்ண விரும்புறேன். அந்த இடத்துல என்ன மார்க் பண்ண விரும்புறேன்னா, அன்னைக்கு சொன்னது துல்லியமா நிறைவேற்றல. இந்த வேதாகமம், பரிசுத்த வேதாகமம் ஒவ்வொரு காரியமும் துல்லியமா நிறைவேற்றிருக்குது. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலகம் முடிஞ்சிடும். அதுதான் சத்தியம். அதுக்கு சத்தியங்களும் நிறைய நம்ம பார்த்துட்டோம் இல்லையா. அப்ப சமாதான கர்த்தர் நம்முடைய அடையசுகிறது வர வரைக்கும் இந்த செங்கோலாகிய ஆளுகைக்குரிய அந்த ரைட் பர்சனுடைய அதிகாரங்கள் உங்ககிட்ட இருந்து நினைக்க மாட்டேன்னு சொன்னாரு. அது அப்படியே நடந்துச்சு. புரிஞ்சுங்களா? அடுத்த லைன் படிங்க. அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. பாருங்க, இது நீங்க இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா நியாய பிரமாணிகன் சொல்றது லா கிவர் அப்படின்னு இருக்கும். புரிஞ்சுங்களா? அப்போ லா கிவர்ன்றது ஒரு சத்தியத்தை கொடுத்து அதை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய முழு அதிகாரம் படைத்தவர். அப்போ அது உங்களை விட்டு போகாதுன்னு சொல்லி காமிச்சார். யாரை விட்டு? யூதாவை விட்டு போகாதுன்னு சொல்லி காமிச்சார். அப்போ லா கிவர் யார் அடையாளப்படுத்துவாங்க? சத்தியத்தை கொடுத்து அதை அமல்படுத்தக்கூடிய தகுந்த அதிகாரம் உள்ள ஒரு மனுஷன் அடையாளப்படுத்துவாங்க. அவங்க தான் லா கிவர் இல்லையா. ஏன்னா இதுக்கு ஒரு அடையாளம் காமிக்கப்பட்டிருக்கு. பாருங்க, உபாகமத்துல 33ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் வாசிக்கலாம். உபாகமம் 33ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் தனக்காக முதலிடத்தை பார்த்து கொண்டான், அங்கே தனக்கு நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்கிறது. பாத்தீங்களா, நியாயப்பிரமாணிகன் கொடுத்த பங்கு பத்திரமா இருக்குது. யார் கொடுத்தா? மோசே கொடுத்தாரு. மோசே தான் லா கிவர் என்று அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க அந்த இடத்துல. புரிஞ்சுங்க? நல்லா வாசிக்கும் பொழுது இன்னும் தெளிவில் பெற்றுக்கொள்ள முடியும் இடத்துல. அப்ப அந்த மாதிரி நம்முடைய அடையசுகிறது சகல லாக்கும் அதிகாரம் உடையவர். பரலோகத்தின் தேவன் தான் எல்லா சட்டங்களும். ஆனா அந்த சட்டங்களை இந்த பூமியில கொண்டு வந்து அதை செயல்படுத்தி அதற்குரிய பலன்களை பெற்றுத்தரக்கூடிய முழு அதிகாரமும் நம்முடைய ஆண்டவர் இருக்குது. அவர் வருவார் அப்படின்னு தான் யாக்கோபு சொல்லி காமிச்சார். அதனாலதான் நம்முடைய ஆண்டவரை பற்றி சொல்லும் பொழுது பாருங்க, யோவான் 14:6 படிக்கலாம். யோவான் 14ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அல்லாமல் ஒருவனும்
சொல்வாரா? பாத்தீங்களா, நானே வழியும் சத்தியமா இருக்கிறேன். புரிஞ்சுங்களா? அப்ப சகல அந்த அதிகாரங்களும், சத்தியத்துக்குரிய அதிகாரங்களும் நம்முடைய ஆண்டவர் கையில் இருக்கின்றதையும் சொல்லி காமிச்சிருக்கார். நம்முடைய ஆண்டவர் குறித்து, செங்கோலை குறித்து இன்னொரு வசனம் படிச்சிடலாமா பாருங்க. எபிரேயர்ல 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். எபிரேயர் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். குமாரனை நோக்கி, தேவனே, உம்முடைய சிங்காசனம் என்றென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கிறது. பாத்தீங்களா, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலா இருக்கின்றதையும் சொல்லி காமிச்சார். அப்போ அங்க யாக்கோபிட்ட சொன்ன காரியங்களை நம்முடைய ஆண்டவர் எத்தனை வருஷமானாலுமே ஒரு சின்ன ஒரு மிஸ்டேக் இல்லாம நிறைவேற்றிருக்கிறார். இது வேதாகமத்தில் நமக்கு கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய நம்பிக்கை. புரிஞ்சுங்களா? இப்ப மறுபடியும் அந்த ஆதியாகமம் வசனம் படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒடிவதும் இல்லை, ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். அதனாலதான் முதலாம் வருகையிலே பாத்தீங்கன்னா எல்லா ஜனங்களும் அவர் பின்பற்றி போக ஆரம்பிச்சாங்க. அதனாலதான் அன்னைக்கு இருந்த யூதர்களுக்கு, பரிசேயர் சதுசேயருக்கு ஒரு பெரிய புறம் வந்துருச்சு. இவர் எப்படி விட்டுலாமா? எல்லா ஜனங்களும் பின்னாடியே போறாங்களே. படிச்சிருக்கீங்கல்ல பாருங்க, யோவான் நம்ம படிக்க முடியுமா? அது இப்போ டைமில் விட்டுடலாம். அப்போ எல்லா ஜனங்களும் பின்னாடி போறாங்களே, என்ன அர்த்தம் சொல்லி அவங்களே கேட்குறாங்க. அப்போ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா முதலாம் வருகையிலே போனாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலகமும், இன்னைக்கு உலகம் உண்மையான ஆண்டவர் ஏற்றுக்கொள்ளவில்லை, உண்மையான சத்தியத்தை புரிஞ்சுக்க விரும்பல. இன்னைக்கு கிறிஸ்தவர்கள் சொல்லக்கூடிய ஆண்டோட பிள்ளைகளே இதுல என்ன மகத்துவம் இருக்குது, என்ன மேன்மை இருக்குது அப்படி யாரும் பார்க்கறதே இல்லை. காரணம் என்னன்னா, தங்களுடைய செவிக்கு எது பிடிச்சிருக்குதோ அதை பார்க்கறாங்க எல்லாருமே. பாருங்க 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் வாசிங்க. 2 தீமோத்தேயு 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். ஏனென்றால் அவர்கள் ஆரோக்கியமான உபதேசத்தை பொறுக்க மனதில்லாமல் செவித்தீன உள்ளவர்களாகி தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற போதகரை தங்களுக்கு திரளாய் சேர்த்து கொண்டு சத்தியத்துக்கு செவியை விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகும் காலம் வரும். பாத்தீங்களா, சத்தியத்துக்கு செவி விலக்கி கட்டுக்கதைகளுக்கு சாய்ந்து போகக்கூடிய காலம் வரும்னு சொல்லி அன்னைக்கு சொன்னார். அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நம்ம தெரிந்து கொண்டு அவருக்கு பின்னாடி போகக்கூடிய நிலைமை வந்துடக்கூடிய நாம பாத்தீங்கன்னா அவருடைய உண்மையான பரிசுத்தமான சத்தியங்களை எந்த அளவுக்கு நம்ம ஏற்றுக்கொள்கிறோம் அது முக்கியம். ஏன்னா ஏன் படிக்கிறது எல்லாமே எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாக சொல்லப்பட்ட காரியங்கள் ஒரு சின்ன மிஸ்டேக் இல்லாமல் நிறைவேறிருக்கு பாருங்க. இதுதான் நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய சந்தோஷம். அந்த வகையில் இனி வரக்கூடிய காலத்தில் நடக்கூடிய காரியங்களும் துல்லியமாக சொல்லப்பட்டிருக்குது. அன்னைக்கு நம்ம தேடணும் அப்படின்னா கிடைக்காது. காரணம் என்னன்னா, இனி ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வந்துட்டு இருக்கின்றதையும் நம்மளுக்கு யோவான்ல 1ஆம் அதிகாரத்தில் 9th சாப்டர்ல சொல்லி காமிச்சிருக்காரு. சரிங்களா? ஆனால் படிங்க. யோவான் 9ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பகற்காலம் இருக்கும் மட்டும் நான் என்னை அனுப்பினருடைய கிரியைகளை செய்ய வேண்டும், ஒருவனும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகிறது. பாத்தீங்களா, ஒருவரும் கிரியை செய்யக்கூடாத ராக்காலம் வருகின்றது அப்படின்றத பாத்தீங்கன்னா அங்க சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? ஓகே. அப்ப அன்புக்குரிய சகோதரர்களே, இது வரைக்கும் நம்ம ரொம்ப எளிமையாக என்ன பண்ணிட்டோம்னா உள்ள கடந்து வந்துட்டோம். இப்ப பாத்தீங்கன்னா அடுத்து வரக்கூடிய அடையாளங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அடுத்து வரக்கூடிய வார்த்தைகள் சொல்லக்கூடிய பொருட்கள் ரொம்ப முக்கியமான ஆழமான கருத்துக்கள் இருக்குது. ஆனா எவ்வளவு தூரம் அதை எளிமையா புரிய வைக்க முடியுமா ட்ரை பண்ண போறோம். இப்போ அடையாளங்கள் மாற ஆரம்பிக்குது. இங்க யூதான்னு சொல்லி யாரை வந்து அடையாளப்படுத்த விரும்புறான்னு சொல்லி பாத்தீங்கன்னா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து யூத ராஜ்யத்தின் சிங்கம், அவரை ரைட் பர்சன் சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? இப்ப அவரை பத்தின அடுத்த காரியத்துக்குள்ள என்ன பண்ண போறோம்னா உள்ள இறங்க போறோம். இப்ப அடையாளம் மாறுது பாருங்க. 8ஆம் வசனத்துல இருந்து படிக்கும் பொழுது யூதான்றது யாக்கோபுடைய ஒரு மகன், அவர் ஒரு கோத்திரம் சொன்னார். அப்படியே கொஞ்சம் தாண்டி வரும் பொழுது அந்த யூதான்றது யாருன்னா ரைட் பர்சன் ஆகிய தாவீது அடையாளப்படுத்தக்கூடிய, தாவீது மூலமா அடையாளப்படுத்தக்கூடிய நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லி காமிச்சார் இல்லையா? இப்ப 11ஆம் வசனத்திலிருந்து அவருடைய காரியங்கள் அவர் எப்படி பண்றான்றத சொல்ல போறாங்க. புரிஞ்சுங்களா? கொஞ்சம் நிதானமாக கவனிங்க. புரியல அப்படின்னா மறுபடியும் கேளுங்க. வாட்ஸ்அப்ல நீங்க கேட்கும்போது அதுக்கான டைம் இருந்தா பதில் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். சரிங்களா? படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். போதும், இது மட்டும் போதும். அடுத்த நம்ம பின்னாடி படிக்கலாம். அவன் தன் கழுதை குட்டியை என்ன பண்ணுவாரா? திராட்சை செடியில என்ன பண்ணுவாங்களா? கட்டுவாங்க. இப்ப நல்லா கவனிங்க. அவன் யாரு? யூதா இல்லையா? யூதாவை யாருன்னு சொல்லி அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காருங்க நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. புரிஞ்சுங்களா? அப்படி வரும் பொழுது அவர் தன்னுடைய கழுத குட்டிய எதுல கட்டுவாராம்? திராட்சை செடியில கட்டுவாரு. தன் கோழிகை கழுதையின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவார் அப்படி சொல்லி என்ன பண்றாருன்னா நற்குல திராட்சை செடியில கட்டுவான்னு சொல்லி காமிக்கிறார்.
சாய்ஸ் வைன் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பார். முதல்ல சொல்லும் பொழுது கழுத குட்டிய வைன் திராட்சை செடின்னு சொல்லுவார். அடுத்தது என்ன சொன்னார்? அடுத்தது கோழிகை கழுத குட்டி என்ன பண்ணுவாரா? நற்குல திராட்சை செடி சொல்லும் பொழுது சாய்ஸ் வைன்ல கட்டுவன்னு சொல்லி காமிச்சார். இதுதான் நாம தெரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் இடம். அப்படின்னா யூதராஜ்ய சிங்கம் வந்தாச்சு, சமாதானக்கர்த்தர் வந்துட்டாரு. அந்த யூதராஜ்ய சிங்கம் முதலாம் வருகையிலேயே அவர் என்ன செய்ய ஆரம்பிச்சாரு அப்படின்றது பார்த்தீங்கன்னா நமக்கு புரியக்கூடிய வகையில் திட்டங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. நம்முடைய ஆண்டவர் வந்து எப்போ பிறந்தாரு, எப்போ உயிர் திழந்தாரு அப்படின்ற காரியங்கள்லாம் வேதாந்தத்துக்குள்ள தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும் பொழுது அவர் செய்யக்கூடிய காரியங்கள் முன்கூட்டியே திருக்கு தரிசனமாக சொல்லப்பட்டிருக்குது. அப்ப அவரை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இந்த வாழ்க்கையை மட்டும் கொடுத்திருக்காரு, வேற எதுக்குமே கிடையாது. அப்ப அவரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கர்த்தருடைய புஸ்தகத்தில் தேடி வாசியுங்கள் அப்படின்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அதனால இப்ப இந்த விஷயம் நமக்கு புரியணும். என்ன சொல்ல வராரு? கழுத குட்டி இருக்குது. எங்க படிச்சிருக்கோம் இந்த மாதிரி? எங்கேயா நம்ம படிச்சிருக்கோமா? பாருங்க, சில இடங்களில் வாசிக்கும் பொழுது சகரியா 9:9 படிக்கலாம். சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். பாருங்க, அவசரப்பட்டு ஒரு பதிலுக்குள்ள கடந்து போக வேண்டாம். இதே மாதிரி எங்க எழுதிருக்காங்கன்னு சொல்லி பார்க்க வந்தோம். சகரியா 9:9 சொல்லப்பட்டிருக்குது. இதே மாதிரி சிமிலரா சொல்லப்பட்டிருக்குது. மறுபடியும் படிங்க. சகரியா 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், சீயோன் குமாரத்தியே மிகவும் கலிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார், அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். கழுதையின் மேலும் கழுதை குட்டியாக மரியின் மேலும் ஏறி வருகிறவராக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி சகரியா மூலமாக ஒரு தீர்க்க தரிசனம் சொன்னார். இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறினது பாத்தீங்கன்னா பாருங்க, மத்தேயு 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மத்தேயு 21ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கழுதையையும் குட்டியையும் கொண்டு வந்து அவைகளின் மேல் தங்கள் வஸ்திரங்களை போட்டு அவரை சுற்றினார்கள். ஓகே, அப்போ சகரியாலையும் அங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறின இடமாகிய மத்தேயுலையும், இது மத்தேயுல இருக்கும், மார்க்ல இருக்கும், லூக்கால இருக்கும், நீங்க படிச்சு பார்க்கலாம். அப்போ அங்க வரக்கூடிய காரியங்கள் எல்லாம் கவனிங்க. சகரியால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறது மத்தேயுல. அந்த கால சூழ்நிலை என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து ஓசனா சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு காலப்பகுதி. அப்போ அதை செலிப்ரேட் பண்ணாங்க. அந்த இடத்துல அந்த கழுதையும் கழுதை குட்டியும் எதை அடையாளப்படுத்தும் சொல்லி பார்த்தீங்கன்னா டாக்டரின்ஸ், உபதேசங்களை அடையாளப்படுத்தும். அப்போ இந்த கழுதை என்பது வேதாந்தத்தின் அடிப்படையில் அந்த இடங்களில் படிக்கும் பொழுது டாக்டரின்ஸ், அந்த உபதேசங்களை நம்முடைய அடையாளத்துக்கு கண்ட்ரோல் பண்றாரு. அதனால அது மேல ஏறி போறதுக்கு அடையாளமா இருக்குது. சரிங்களா? அதுதான் இங்க பேசியிருக்காருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதை பேசல. அதான் சொல்ல வந்தேன். புரிஞ்சுங்களா? அப்படின்னா சகரியால சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறினது வந்து மத்தேயுல லூக்கால நீங்க படிக்கும்போது தெரியும். அப்ப அங்க சொல்லப்பட்ட கழுதை குட்டி என்பது எதை அடையாளப்படுத்தும் சொல்லி பார்த்தீங்கன்னா உபதேசங்களை அடையாளப்படுத்தும். அப்ப நம்முடைய அடையாளத்துக்கு உபதேசங்களை கண்ட்ரோல் பண்றாரு, அது மேல ஏறி இருக்காரு இல்லையா, அவர் தான் அதை ஏற்கிறான்றதுக்கு அடையாளம் அது. ஆனா அது வந்து இங்க சொல்லப்படலன்றத நான் சொல்ல வரேன். அப்ப இங்க என்ன சொல்லப்பட்டிருக்குது நமக்கு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? ஏன்னா நம்முடைய அடையாளத்துடைய முக்கியமான செயல்பாடுகள் அடையாளப்படுத்தக்கூடிய வகையில இது எழுதப்பட்டிருக்குது. சரிங்களா? மறுபடியும் படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன், இது இங்கிலீஷ்ல படிச்சு பாத்தீங்கன்னா சில அர்த்தங்களை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணலாம். கழுதை குட்டின்னு சொல்லும்போது ஃபோல், அதாவது FOAL போட்டிருப்பாங்க இங்கிலீஷ்ல. சரிங்களா? அப்புறம் இந்த கேளிக்கை கழுதை குட்டின்னு சொல்லும்போது பாத்தீங்கன்னா ஆஸ் கோல்ட் அப்படின்னு போட்டிருப்பாங்க. புரிஞ்சுங்களா? எப்படி இருந்தாலுமே அதோடைய செயல்பாடுகளை வச்சு நம்ம கவனிக்கும் பொழுது, அதாவது அந்த வசனத்துடைய செயல்பாடுகளை வச்சு கவனிக்கும் பொழுது நம்முடைய ஆண்டவர் என்ன செய்தார் முதலாம் வருகையில தெளிவா புரிஞ்சுக்க முடியும். சரிங்களா? படிங்க, மறுபடியும் படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். அப்போ ஏதோ ஒரு விஷயத்துல பண்றாருன்னா கழுதை குட்டியை கொண்டு போய் கட்டுறாராம். அப்போ கழுதை குட்டி எதுல கட்டுறாரு? திராட்சை செடியில கட்டுறாரு. அந்த கேளிகை கழுதை குட்டி எதுல கட்டுறாரு? நற்குல திராட்சை செடியில கட்டுறாருன்னு சொல்லி காமிக்கிறார். இதை எதை அடையாளப்படுத்தி சொல்லி கவனிக்கும் பொழுது இந்த கழுதை குட்டி அப்படின்னு சொல்லும் பொழுது ரெண்டு விதமான அடையாளம் கொடுக்குற மாதிரி தெரியுது. அப்போ உதாரணமா பாத்தீங்கன்னா வேதாமத்துக்குள்ளாக சில மிருகங்கள் வந்து சில மனிதர்களை என்ன பண்ணணும்னா அடையாளப்படுத்தும். சரிங்களா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா இப்பவே சொல்லி காமிச்சார், சிங்கம் என்பது யார் அடையாளப்படுத்துது? யூதா.
புரிஞ்சுங்களா? அந்த மாதிரி சில மிருகங்கள் சில மனிதர்கள் என்ன பண்ண அடையாளப்படுத்தும், சில ராஜ்யங்களையும் அடையாளப்படுத்தி காமிக்கும். சரிங்களா? அப்போ பாருங்க, நம்ம ஏற்கனவே தானியேல் சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசன புஸ்தகத்துல சில மிருகங்களை வச்சு சில அடையாளங்கள் என்ன பண்ணாரு நம்ம காமிச்சார். அப்போ முதலாம் மிருகம் வந்து சிங்கம், அப்போ அது பாபிலோன் ராஜ்யத்துக்கு வந்து அடையாளம் இருந்துச்சு. ரெண்டாவது மிருகம் கரடின்னு சொன்னார், அது வந்து மேத பெர்ஷியா ராஜ்யத்துக்கு அடையாளம் இருக்குது. இதெல்லாம் 7ஆம் அதிகாரத்தில் தானியேல் வாசிக்கலாம். மூன்றாவது மிருகம் பார்த்தீங்கன்னா சிறுத்தைன்னு சொன்னார், அது வந்து கிரேக்க ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. நான்காவது ஒரு மிருகம் கெடுதும் பயங்கரமான ஒரு மிருகம், அது ரோம ராஜ்யத்தை அடையாளப்படுத்துது. நான் என்ன சொல்ல வரேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சில இடங்களில் வேதாமத்தில் இந்த மிருகங்கள் வந்து ஒரு ராஜ்யத்தையோ ஒரு மனிதனையும் அடையாளப்படுத்தும். அந்த வகையில் இந்த இடத்துல வரக்கூடிய கழுதைக்குட்டி, அந்த கேளிக்கை கழுதைக்குட்டி பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு குரூப் என்ன பண்ணுறது அடையாளப்படுத்துறது நம்மளால் புரிஞ்சுக்க முடியும். எப்படி புரிஞ்சுக்க முடியும்ன்றதை இப்போ நம்ம கவனிக்க போகிறோம். சரிங்களா? அப்போ இந்த கழுதைக்குட்டி எதில் கட்டுறாரு அவரு? படிங்க. அவன் தன் கழுதைக்குட்டியை திராட்சை செடியிலும், கழுதைக்குட்டியை திராட்சை செடியில கட்டுறாராம். அப்போ திராட்சை செடி எதை அடையாளப்படுத்துது? திராட்சை செடியில கட்டுறாராம். அப்ப திராட்சை செடி எதை அடையாளப்படுத்துது? படிக்கலாமா? பாருங்க, யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பாத்தீங்களா? நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர் என்று சொல்லி காமிக்கிறார். நல்லா புரிஞ்சுக்கோங்க. மடியும் படிங்க. யோவான் 15ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். பாத்தீங்களா? நான் மெய்யான திராட்சை செடின்றது சொல்லி காமிக்கிறார். அப்ப கழுதைக்குட்டிய திராட்சை செடி என்ன பண்றாரு அவரு? கற்றன்றதை சொல்லி காமிக்கிறார். அப்போ இது எதை அடையாளப்படுத்தி சொல்லி பார்த்தீங்கன்னா, நம்முடைய அனைசுகிறது முதலாம் வருகையில் வந்திருக்கும் பொழுது நம்ம இதை எதை பேஸ் பண்ணி முடிவு பண்ணுறதை நீங்கள் வசந்த கவனிக்கணும், நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ இந்த வயன் அப்படின்றது திராட்சை செடி, திராட்சை செடி நம்முடைய அனைசுகிறது அடையாளப்படுத்துன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது அதில் வந்து கழுதைக்குட்டியை கற்றன்றதை சொல்லி காமிக்கிறார். அப்போ கழுதைக்குட்டியை எதோட இணைச்சிக்கிறார் அவர்? திராட்சை இணைச்சிக்கிறார். அப்போ திராட்சை செடி யாரு? நம்முடைய இயேசு. அப்ப முதல்ல அவர் முதலாம் நிலையில் வந்திருக்கும் பொழுது யாரை தன் கூட இணைச்சிக்கிறாரு? யார? யூதர்களை. புரிஞ்சுங்களா? யூதர்களை. அந்த யூதர்கள் இருக்கக்கூடிய சீஷர்கள் என்ன பண்றாருன்னா முதல் தன் கூட அவர் இணைத்துக் கொள்கிறார். அதனாலதான் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் சொன்னவரை, நியாயப்பிரமாணம் யாரை காமிச்சதோ அவரை நாங்கள் பார்த்தோம்னு சொன்னாங்க இல்லையா? பாருங்க, நம்ம வாசிக்கலாம் அந்த விஷயத்தை. யோவான் 1ஆம் அதிகாரத்தில் 40ஆம் வசனம் வாசிங்க. யோவான் 1ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம் முதல், யோவான் சொன்னதை கேட்டு அவருக்கு பின் சென்ற 2 பேரில் ஒருவன் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா என்பவன். அவன் முதலாவது தன் சகோதரனாகிய சீமோனை கண்டு மேசியாவை கண்டோம் என்று சொன்னான். மேசியா என்பதற்கு கிறிஸ்து என்று அர்த்தமா? இப்ப 45 படிங்க. 45ஆம் வசனம், பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு நியாயப்பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம், அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். பாத்தீங்களா? அப்போ நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் அதை நோக்கி பார்த்து விசுவாசம் உள்ள அந்த யூதர்களை, ஆதிகால அப்போஸ்தலர் சீஷர்களை முதல்ல தன்னிடமாக என்ன பண்ணார்? அவரு சேர்த்து கொண்டார், கட்டினார் முதல்ல அப்படின்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப ரெண்டாவது யாரா இருக்கும்? நல்லா கவனிங்க. இந்த இடத்துல திராட்சை செடின்னு சொல்லும் பொழுது நம்முடைய ஆண்டவர், ஆனா அடுத்த சொல்றாரு சாய்ஸ் வயன்றார், நற்குல திராட்சை செடி சொல்லி காமிக்கிறார். அதுவும் யாரை அடையாளப்படுத்தும்? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அடையாளப்படுத்தும். ஆனா இந்த இடத்துல சில வித்தியாசம் காமிக்கிறாரு. அப்ப அதுக்கு என்ன அர்த்தம் சொல்லி கவனிக்க பாத்தீங்கன்னா, நியாயப்பிரமாணம் கொடுக்கப்பட்டு அதன் அடிப்படையில் நியாயப்பிரமாணம் யார்ட்ட வழி நடத்தும்? நம்முடைய ஆண்டவர்ட்ட வழி நடத்தும் இல்லையா? ஆனா நியாயப்பிரமாணம் இல்லாமே மேன்மையாக காட்ட வந்திருக்காங்க. நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்திருக்காங்க ஒரு குரூப். அது யாரு? புறஜாதிகள். புரிஞ்சுங்களா? ஏன் வந்து நற்குல திராட்சை செடி சொல்லி காமிச்சாருன்னா, அவர் அந்த இடத்துல நியாயப்பிரமாணம் இல்லாமலே புறஜாதிகள் வந்திருக்காங்களாம். அதனாலதான் நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்த புறஜாதிகள் அடையாளப்படுத்தும் வகையில அங்க நற்குல திராட்சை செடி சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? மறுபடியும் ஆதியாகமம் படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும் தன் கோழிகை கழுதின் குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான். பாத்தீங்களா? அந்த கோழிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவான் சொல்லும் பொழுது இங்க ஏன் நற்குல திராட்சை செடின்னு சொன்னாங்கன்னு சொல்லி கவனிக்கும் பொழுது முதல் பாயிண்ட்ல அந்த கழுதை குட்டியாகிய யூதர்கள் நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் நம்முடைய ஆண்டவர்கிட்ட சேர்ந்தாங்க.
புரிஞ்சுங்களா? ஆனா ரெண்டாவது வரும்பொழுது பாத்தீங்கன்னா அந்த கழுதைக்குட்டி பத்தி சொல்லும் பொழுது அது புறஜாதிகள் அடையாளப்படுத்துறாங்க. புறஜாதிகள் நியாயப்பிரமாணம் இல்லாமலே விசுவாச அடிப்படையில் என்ன பண்ணிட்டாங்கன்னா உள்ள வந்துட்டாங்களா. பாருங்க, இது குறித்து ஆச்சரியமான ஒரு வசனம் சொல்ல இருப்பாங்க. ரோமர்ல 3ஆம் அதிகாரம் எடுத்துக்கோங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். தேவன் யூதருக்கு மாத்திரமா தேவன், புறஜாதிகளுக்கும் தேவன் அல்லவா? அடுத்தது, ஆம், புறஜாதிகளுக்கும் அவர் தேவன்தான். விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும். பாத்தீங்களா, யார் விருத்த சேதனம் உள்ளவர்கள்? மேல பார்த்த கழுதைக்குட்டி மாதிரி இருக்கக்கூடிய யூதர்கள். புரிஞ்சுங்களா? விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தினாலும். பாத்தீங்களா, விருத்த சேதனம் உள்ளவர்களை விசுவாசத்தின் மூலமாகவும், விருத்த சேதனம் இல்லாதவர்களை விசுவாசத்தின் மூலமாயும் நீதிமான் ஆக்குகிற. விருத்த சேதனம் இல்லாதவங்களை விசுவாசத்தின் மூலமாயும் கொண்டு வந்தார். புரிஞ்சுங்களா? அப்ப நியாயப்பிரமாணத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த கழுதைக்குட்டியாக யூதர்களை வைன்ல சேர்த்தார். நம்முடைய ஆண்டவர் தான் திராட்சை. அதே நேரத்தில் பாத்தீங்கன்னா அந்த கேளிகை கழுதைக்குட்டின்னு சொல்லும் பொழுது அவர்களை கொண்டு வந்து நற்குல திராட்சை செடி என்ன பண்ணாருன்னா கட்டினார். நிறைய அர்த்தம் எடுக்க முடியும். ரொம்ப அழகான ஒரு நேர்த்தியான விளக்கங்களை பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டிருக்காரு நம்ம நம்புற இடத்துல. புரிஞ்சுங்களா? அப்போ இந்த நியாயப்பிரமாணம் இல்லாமலே ஒரு மேன்மையா அழைப்புக்குள்ள சில குரூப் வந்திருக்கிறாங்க. அதனால தான் உயரக்குள்ள திராட்சை செடின்னு பார்த்தீங்கன்னா சொல்லி காமிச்சான்றதும் புரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? அடுத்தது, திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும். பாருங்க, அடுத்ததும் சேலஞ்சிங்கான விஷயம் தான், நம்ம என்கொயரி பண்ண வேண்டிய விஷயங்கள். அப்ப இந்த என்கொயரியை நீங்க தொடர்ந்து பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் அதிகமான வெளிச்சங்களை ஆண்டு குறிப்பானதை நம்ம பார்க்கிறோம். ஆனா ஆண்டுடைய திட்டத்துக்கு ஏற்ப இருக்கான்றதான் ஒரு கேள்வி இடத்துல. சரிங்களா? இப்ப அடுத்த லைன் படிங்க. திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும். பாருங்க, திராட்சை ரசத்துல தன்னுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுவாரா? படிங்க. திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கேயும் தோய்ப்பான். அங்கேயும் தோய்ப்பான் அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ திராட்சை ரசத்துல தன்னுடைய வஸ்திரத்தை தோய்ப்பாரு. அதுக்கப்புறமா திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கேயும் தோய்ப்பாங்க அப்படின்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப இது எது அடையாளப்படுத்துது? இதெல்லாம் நம்முடைய அடைசுகிறது செய்யக்கூடிய செய்த அருமையான வேலைகள். இதெல்லாம் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாகவே யாக்கோபு மூலமாக அங்க தீர்க்க தரிசனமாக சொல்லப்பட்ட ஒரு காரியங்கள். புரிஞ்சுங்களா? ஓகே, அது துல்லியமா நிறைவேற்றுன்னு நம்ம கவனிக்கிறோம். அப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? தன்னுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுவாரு? திராட்சை ரசத்துல அவர் துவைப்பாரு. தன்னுடைய அங்கிய திராட்சை பழங்களின் ரத்தத்திலே துவைப்பாருன்னு சொல்லி காமிக்கிறார். அப்ப நீங்க ஒரு சின்ன ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் மைண்ட்ல கொண்டு வந்துடலாம். நல்லா கவனிங்க. இந்த இடத்துல முதல்ல என்ன வருது? வஸ்திரம் வருதா? அந்த வஸ்திரத்தை என்ன பண்ணுவார் அவரு? திராட்சை ரசத்துல துவைப்பார். இந்த இடத்துல என்ன வருது? அங்கி வருதா? அந்த அங்கி என்ன பண்ணுவாரு? திராட்சை பழங்களின் ரத்தத்துல துவைத்திருப்பார். சிம்பிளா முடிச்சிட்டார். அப்போ இது எங்கேயா படிச்சிருக்கோமா? நம்ம எங்கேயோ படித்த மாதிரி ஒரு அடையாளங்கள் நமக்கு காமிக்கப்படுது. முடிவுக்குள்ள வர வேண்டாம், ஜஸ்ட் நம்ம என்கொயரி மட்டும் பண்ணி பார்க்கலாம். முதல்ல எப்படி சகரியாவையும் மத்திய என்கொயரி பண்ணி பார்த்தா அது இல்லைன்னு சொல்லி வெளியே வந்தோமோ அதே மாதிரி இங்கே என்கொயரி பண்ணி பார்க்கலாம். என்கொயரி பண்ணி பார்க்கும் பொழுது பாருங்க, யோவான் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். யோவான் 19ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். அவர்கள் இதை நாம் கிழியாமல் யாருக்கு வருமோ என்று இதை குறித்து சீட்டு போடுவோம் என்று ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டார்கள். என் வஸ்திரங்களை தங்களுக்குள்ளே பங்கிட்டு. வந்துச்சா? என்ன வந்துச்சு? வஸ்திரம். என் உடையின் மேல் சீட்டு போட்டார்கள் என்கிற வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக போர் சேவகர்கள் இப்படி செய்தார்கள். பாத்தீங்களா? இதை நீங்க ஆங்கில வேதாகமத்துல ஆதியாகமத்திலும் சரி யோவானிலும் சரி வாசிச்சு பாத்தீங்கன்னா கார்மெண்ட் அண்ட் வெஸ்டர் அப்படின்னு இருக்கும். புரிஞ்சுங்களா? கார்மெண்ட் அண்ட் வெஸ்டர் சொல்லி போட்டிருப்பாங்க. ரெண்டுமே ஒரே மாதிரி எழுதப்பட்ட வசனங்கள் சரி பார்க்கிறோம் இல்லையா? அப்ப என்ன சொல்ல வரான்றது நமக்கு முக்கியமான அடையாளங்கள். அப்போ நம்முடைய யூதா, நம்முடைய இயேசு கிறிஸ்து, அவர் தன்னுடைய வஸ்திரத்தை என்ன பண்ணுவாரா? திராட்சை ரசத்துல தொய்ப்பார்ன்றது சொல்லி காமிக்கிறாங்க. அப்ப என்ன அர்த்தமா இருக்கும்? யூதா நம்முடைய ஆண்டவர், அவர் தன்னுடைய வஸ்திரத்தை சொல்லி காமிக்கிறார். அப்போ அந்த வஸ்திரம் அவருக்கு கொடுக்கப்பட்டதா முதலாம் வருகையில் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கொடுக்கப்பட்டது நம்ம புரிஞ்சுக்க முடியும். எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முதலாம் வருகையில் நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வந்திருக்கும் பொழுது அவருக்கு என்ன தேவைப்பட்டது? அவருக்கு என்ன தேவைப்பட்டதுன்னா தெய்வீகமான திட்டம் நிறைவேற்றுறதுக்கு ஒரு சரீரம் தேவைப்பட்டது. வாசிக்கிறோம் இல்லையா? பாருங்க, எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். ஆகையால் அவர் உலகத்தில் பிரவேசிக்கும் போது
பலியையும் காணிக்கையும் நீர் விரும்பவில்லை, ஒரு சரீரத்தை எனக்கு ஆயத்தம் பண்ணினீர். ஒவ்வொரு வஸ்திரமும் ஏன் நம்ம கொடுக்கிறோன்ற ஒரு லிங்க் வந்து உங்களுக்கு புரியணும், இல்லைன்னா நீங்க வந்து அது புரியாம போயிடுவீங்க. அப்ப இந்த வஸ்திரம் ஏன் கொடுத்தோம் சொல்லி பாத்தீங்கன்னா, வஸ்திரம் என்பது ஒரு வெளிப்புறமான அடையாளம் இல்லையா? அந்த வகையில தெய்வீகமான திட்டங்கள் நிறைவேற்றணும் அப்படின்னா அந்த முதலாமரைகளை வந்து அவருக்கு ஒரு அடையாளம் தேவைப்படுது, ஒரு சரீரம் தேவைப்படுது. அப்ப இந்த வஸ்திரம் அவருடைய சரீரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில நமக்கு புரிய வைக்கிறாங்க, நம்ம தெரிஞ்சுக்கிறோம். புரிஞ்சுங்களா? ஓகே. அப்படி அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னைக்கு நாம யாராக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? இன்னைக்கு நாம யாராக அழைக்கப்பட்டிருக்கிறோம்? நம்முடைய இயேசு கிறிஸ்துவினுடைய சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கிறோம். பாருங்க, கொலோசியர் 1:18 படிக்கலாம். கொலோசியர் 1:18 அவரே சபையாகிய சரீரத்துக்கு தலையானவர், எல்லாவற்றிலும் முதல். பாத்தீங்களா? அவரே சபையாகிய சரீரம் சொல்லி காமிச்சாரா? அப்ப இன்னைக்கு நாம நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சரீரமாக அழைக்கப்பட்டிருக்கோன்றதை சொல்லி காமிக்கிறாங்க. நல்லா கவனிங்க. வஸ்திரம் என்பது தலையை மூடுமா? தலையை மூடுமா? உடம்புல போடுறது, பாடியில போடுறது. அப்ப அவருடைய சரீரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய வகையில அந்த வஸ்திரத்தை சொல்லி காமிக்கிறான்னு சொல்லி புரிய வைக்கிறார் நம்ம கிட்ட. அதனாலதான் நல்லா கவனிங்க. இப்ப பாருங்க, 10ஆம் வசனத்துல நம்ம ஒரு முக்கியமான சம்பவத்தை படிச்சோம் இல்லையா? யூதர்கள் பிரஜாதிகள் ரெண்டு பேருமே அவர் யார்கிட்ட சேர்த்துட்டாரு? அவரு கூட சேர்த்துக்கிட்டாரு. ஆனா வந்த அந்த ஆசீர்வாதமான ரூட் மட்டும் வேற. புரிஞ்சுங்களா? அங்க திராட்சை செடி சொல்லி காமிச்சாரு, அப்புறமா உயரகுல திராட்சை செடி சொல்லி காமிச்சாரு. ஆனா ரெண்டு பேரும் என்ன பண்றாருன்னா ஒன்னாக்கிட்டாரா? எப்படி ஒன்னாக்குனாரு? இருதரத்தாரையும் ஒரே சரீரமாக ஒரே அழைப்புக்குள்ள கொண்டு வந்தார் அவரு. நம்ம எங்க வாசிக்கிறோம்? அது எபேசியர்ல 2ஆம் அதிகாரத்துல 12ஆம் வசனம் வாசிங்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல், அக்காலத்திலே கிறிஸ்துவை சேராதவர்களும் இஸ்ரவேலுடைய காணியாட்சிக்கு புறமானவர்களும் வாக்குத்தத்தத்தின் உடன்படிகளுக்கு அந்நியரும் நம்பிக்கை இல்லாதவர்களும் இவ்வுலகத்தில் தேவன் அற்றவருமாய் இருந்தீர்கள் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே சமீபமானீர்கள். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இருதரத்தாரையும் ஒன்றாக. பாத்தீங்களா? அப்போ மேல சொல்லப்பட்ட அந்த 11ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, அந்த 11ஆம் வசனத்துல, அதாவது ஆதியாகமம் 49:11 ரெண்டு குரூப்பையும் ஒன்னாக்கிட்டார். ரெண்டு குரூப்பையும் ஒன்னு ஆக்கிட்டு அடுத்து வஸ்திரத்தை திராட்சை ரசத்துல தோய்த்தாருன்னு சொல்லும் பொழுது, வஸ்திரம் என்பது ஒரு சரீரத்தை அடையாளப்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக காண்பிக்கப்பட்டது. காண்பிக்கப்பட்டது. அப்போ அந்த வஸ்திரத்தை தன்னுடைய சரீரத்துக்கு அடையாளமாக காமிச்சாரு. அப்ப அந்த வஸ்திரமாக சரீரமாக இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். அப்ப ரெண்டு பேருமே அந்த அழைப்புகளை கொண்டு வந்துட்டாரு. கொண்டு வந்ததுக்கு அப்புறமா நல்லா கவனிங்க, நாம் அவருடைய சரீரமாக இந்த பூமியில மாறக்கூடிய வாய்ப்புக்குள்ள உள்ள வந்துட்டோம் அடையாளப்படுத்தார். எங்க சொல்றாரு? சரியான வசனம் படிக்கலாம் பாருங்க. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். ஆதலால் விசுவாசம் வருகிறதற்கு முன்னே வெளிப்பட போகிற. கலாத்தியர் 3:27 இருந்து. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனம் முதல், ஏனெனில் உங்களில் கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்தானம் பெற்றவர்கள் எத்தனை பேரோ அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்களே. பாத்தீங்களா? அப்ப அத்தனை பேரும் கிறிஸ்துவை தரித்துக் கொண்டீர்கள் சொல்லும் பொழுது, இப்ப நம்ம எதை ட்ரெஸ்ஸா போட்டுக்கிறோம்? கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை அவரே ட்ரெஸ்ஸா போட்டிருக்கோம். அப்படி என்ன அர்த்தம்? அவருடைய சரீரமாக மாறக்கூடிய வாய்ப்புக்குள்ள வந்திருக்கும் சொல்லி காமிக்கிறார். அப்படின்னா யூதா தன் வஸ்திரத்தை என்ன பண்ணுவார்? அவரு திராட்சை ரசத்துல தோய்த்தெடுப்பான்னு சொல்லும் பொழுது, இன்னைக்கு யார் யாரெல்லாம் அவருடைய சரீரமாக, அதாவது வஸ்திரமாக வந்திருக்கிறாங்க. நல்ல கவனிங்க. கலாத்தியர் வசனம் ரொம்ப முக்கியமான பிரேக்கிங் பாயிண்ட். அந்த வஸ்திரத்தை நம்மகிட்ட கொடுத்துட்டாரு. அவருடைய சரீரமாக மாறக்கூடிய வாய்ப்பை நம்மகிட்ட கொடுத்துருக்காரு இல்லையா? அப்ப அந்த வஸ்திரத்தை அவர் என்ன பண்ணுவார்? அவரு திராட்சை ரசத்துல தோய்த்தெடுப்பாரு. அப்ப திராட்சை ரசம் எதை அடையாளப்படுத்துது? நேரடியாகவே நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கை, அவருடைய ரான்சம் ஈடு பலிய புரிஞ்சுங்களா அடையாளப்படுத்தி காமிக்குது. அவர் நமக்காக பலி செலுத்தின காரியங்களுக்கு பாருங்க, அதுக்குள்ளாக நம்மளை கொண்டு போய் என்ன பண்ணுவார்னா வெளியே கொண்டு வருவதையும் ரொம்ப அருமையா சொல்லி காமிச்சிருக்காரு. தெய்வீகமான திட்டம். அப்ப நம்முடைய இயேசு கிறிஸ்துவுடைய ரான்சம் தான் முக்கியமான அந்த ஃபோக்கசிங் பாயிண்ட் அந்த இடத்துல. அப்ப அதுக்குள்ளதான் ஒவ்வொரு ஆணுடைய பிள்ளைகளையும் கொண்டு வந்து உள்ள முக்கி வெளியே எடுப்பதை சொல்லி காமிச்சிருக்காரு. அதே நேரத்துல அங்கே என்ன பண்ணுவாரா? திராட்சை பழ ரத்தத்திலே தோய்த்தெடுப்பாராம். இந்த திராட்சை பழத்திலிருந்து ரத்தம் வருமா? சார்தானே வரும். ஐயா, அது எப்படி வரும்? அது எப்படி வரும்னு சொல்லி கவனிக்கும் பொழுது, திராட்சை பழங்கள்லாம் வந்து போட்டு என்ன பண்ணுவாங்க? ஒன்னா மிதிப்பாங்க இல்லையா? அப்ப என்ன சொல்ல வர்றாருன்னா, இந்த அங்கி என்பது, நல்லா கவனிச்சுக்கோங்க, வஸ்திரம் என்பது அவருடைய சரீரமாக சபை அடையாளப்படுத்துது. அவங்கள அந்த திராட்சை ரசமாகிய அவருடைய பலிக்குள்ளாக,
நான் பொதுவாக ஏன் பலி யூஸ் பண்ணுறேன்னா, சில நேரத்தில் சில பேருக்கு ஈடு பலி ரான்சம்ன்றது புரியாமல் இருக்கலாம். அதனால பலி நான் அடையாளப்படுத்தி காமிக்கிறேன், அந்த வார்த்தை புரிய வைக்கிறேன். சரிங்களா? ஆக்சுவலாக புரியலன்னா ரான்சம் ரிடம்ஷன் தான் பொருள். அப்போ அவருடைய மீட்புக்குள்ளாக எல்லாரையும் கொண்டு போய் வெளியே கொண்டு வருவான்னு சொல்லி காமிச்சாரு. அப்போ அங்கி என்பது அதே யோவானில் படித்த அதே அங்கி. அந்த அங்கி என்பது அடையாளப்படுத்தணும்னா, அந்த அங்கி அங்கே என்ன பண்ணாங்கன்னா வெஸ்டரை அவங்க வந்து கிளிக்கலையாம், சீட்டு போட்டு எடுத்துக்கிட்டாங்களாம். அப்போ நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய அந்த நீதியின் வாழ்க்கையை யாரால் என்ன பண்ண முடியாதுன்னா கிளைக்க முடியாது. ரோப் ஆஃப் ரைட்டியஸ்னஸ் கிரைஸ்ட் இல்லையா? அப்போ அவருடைய நீதிக்குரிய காரியங்களில் எது நீதிக்குரிய காரியங்கள்? சரியான ஒரு செயல்பாடு. பிதாகிய தேவனுக்காக இந்த பூமியில வந்து அவர் செயல்பட்ட சரியான செயல்படுறது, நான் தேவனுடைய குமாரன் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நீதி, அதாவது பிதாகிய தேவன் நீதியை நிலைநிட்டு காமிச்சார் இல்லையா? அந்த நீதியை யாராலையும் கிழிக்க முடியாது. ஆனால் ஒருத்தங்க எடுத்துட்டாங்க சீட்டு போட்டு. அந்த மாதிரி இன்னைக்கு நாம அந்த அழைப்புக்குள்ள வந்த நம்மளை என்ன பண்ணுவான்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நாமளும் ஆண்டவரை இயேசு கிறிஸ்து யாருன்னு தெரிஞ்சு அப்படி நீதிக்குள்ளாக வந்திருக்கிறோம். அந்த நீதியின்படி நடக்கக்கூடிய நம்மளை கூப்பிட்டு என்ன சொல்றாருன்னா, என்ன பண்ணுவாராம்? அவருடைய அங்கியை எதில் துவைத்து எடுப்பாரு? திராட்சை பழ ரத்தத்திலே. அப்ப எது அடையாளப்படுத்தினா அவருடைய பாடுகளுக்கு உட்படுத்துவார். நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல நடக்கைகளும் சோதனைக்கு உட்படுத்துவார் நம்மளை. அப்ப கிறிஸ்துவுக்காக பிதாகிய தேவனுடைய நீதியை நம்முடைய ஆண்டவர் வெளிப்படுத்தின மாதிரியே நாமளும் வெளிப்படுத்த முயற்சி பண்ணும் பொழுது, நம்முடைய ஆண்டவர் என்ன சொல்றாரா, திட்டத்துக்குள்ளாக வரும் பொழுது அதை வந்து திராட்சை பழ ரத்தத்திலே அப்படி சொல்லும் பொழுது பாடுகளுக்கு உட்படுத்தி தான் நம்ம ஒவ்வொரு நடக்கையும் அவர் வந்து பரிசுத்தப்படுத்தி காமிப்பான்றதுன்னு சொல்லி காமிக்கிறார். ஏன்னா நம்ம யோவான்ல படிக்கும் போது நமக்கு சில வசனங்கள் புரிய ஆரம்பிக்கும். பாருங்க, யோவான் 17 படிங்க. யோவான் 17ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம், உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்தில் அனுப்புகிறேன். அதிலே 15 படிங்களா? யோவான் 17ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல், நீர் அவர்களை உலகத்திலிருந்து எடுத்துக்கொள்ளும்படி நான் வேண்டிக் கொள்ளாமல் நீர் அவர்களை தீமையினின்று காக்கும்படி வேண்டிக் கொள்கிறேன். நான் உலகத்தான் அல்லாதது போல அவர்களும் உலகத்தார் அல்ல. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். நீர் என்னை உலகத்தில் அனுப்பினது போல நானும் அவர்களை உலகத்திலே அனுப்புகிறேன். அவர்களும் சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகும்படி அவர்களுக்காக நான் என்னைத்தானே பரிசுத்தமாக்குகிறேன். பாத்தீங்களா எப்படி நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வந்து பிதாகிய தேவனுடைய நீதியை காமிச்சாரோ, அந்த நீதியை யாராலும் கிழிக்க முடியல. அதனால யோவான் 19:24 அந்த அங்கிய சீட்டு போட்டு எடுத்துப்பாங்க. அந்த மாதிரி இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி போகக்கூடிய யூதரிலிருந்து வந்த அவருடைய பிள்ளைகளும் பிரஜாதி வந்த அவருடைய பிள்ளைகளும் ஒரே சரீரமாக அழைப்புக்குள்ள வந்த எல்லாரையுமே அவர்கள் நீதியை காண்பிக்கும் போது அந்த நீதியை அவர் கட்டாயமா சோதனைக்கு உட்படுத்தி பரிசுத்தப்படுத்துவான்றதையும் சொல்லி காமிக்கிறார். புரிஞ்சுங்களா? இவன் மறுபடியும் ஆதியாகமம் படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம், அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியிலும். இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும், கழுதை குட்டின்னு சொல்லும் பொழுது யூதர்கள், தன் கோழிகை கழுதையின் குட்டின்னு சொல்லும் பொழுது பிரஜாதிகள். அப்ப ரெண்டு பேரும் என்ன பண்றாருன்னா அவருக்குள்ளாக ஒன்னா சேர்க்கிறாரு. அப்புறம் ஏன் அங்க வந்து திராட்சை செடியும் நற்குல திராட்சை செடியும் சொல்லி காமிச்சாருன்னா, இந்த திராட்சை செடி என்பதும் நற்குல திராட்சை செடி என்பதும் நம்முடைய ஆண்டவர் தான் அடையாளப்படுத்தும். ஆனா என்ன வித்தியாசம் சொல்லி கவனிச்சீங்கன்னா, யூதர்கள் நியாயப்பிரமாண அடிப்படையில் நம்முடைய ஆண்டவர் சேர்றாங்க. ஆனா இது இல்லாமே மேன்மையாக அவர்கிட்ட வராங்க. அதனால அங்க அடையாளப்படுத்தி காமிச்சாரு நற்குல திராட்சை செடின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அடுத்தது, திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும் திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அப்ப திராட்சை ரசத்திலே தன்னுடைய வஸ்திரம் செல்லும் பொழுது வஸ்திரம் எதை அடையாளப்படுத்துது? அவருடைய சரீரமாக மாறக்கூடிய பிள்ளைகளை அடையாளப்படுத்தி காமிக்கின்றதுக்கு வஸ்திரங்கள் நம்ம தெளிவா படிச்சிருந்தோம். எங்கெல்லாம் படிச்சிருந்தோம் சொல்லி பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 3:27 படிச்சோம். நாம தான் இயேசு கிறிஸ்துவை அவரோட வஸ்திரமாக போட்டிருக்கிறோம். அவர் சரியா மாறக்கூடிய வாய்ப்பில் வந்திருக்கும். இந்த ஒரு வாய்ப்பில் வந்த எல்லாருமே கட்டாயமா அவர் அவருடைய பலிக்குள்ளாக கொண்டு போய் தான் வெளியே கொண்டு வர வாஷ் பண்ணுவான்றது சொல்லி காமிச்சார். கிளென்சிங் பண்ணுவான்றதை புரிய வச்சார். அடுத்தது அந்த அங்கின்னு சொல்லும் பொழுது நீதி இல்லையா? அப்ப நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு நல்ல நடக்கைகளையுமே கட்டாயமா அவர் பாடுகளுக்கு உட்படுத்தி அதை பரிசுத்தப்படுத்துவான்னு சொல்லி காமிச்சார். புரிஞ்சுங்களா? அடுத்தது, ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, ரொம்ப டைம் ஆனதுனால என்ன பண்ண போறோம்னா அதை கொஞ்சம் குயிக்கா முடிக்க நம்ம ட்ரை பண்ணலாம். கடைசி வசனம் நல்லா கவனிங்க, படிங்க. அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும். யார் கண்கள்? யூதாவுடைய கண்கள். அப்ப யூதா யாரை ஏற்படுத்துறாங்க? நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ. அப்ப அவருடைய கண்கள் எப்படி இருக்குதா? படிங்க. அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால்
சிவப்பாயும். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால சிவப்பாயும். ஆனா இங்கிலீஷ்ல படிக்கும்போது டார்க்கர் தென் வைன் அப்படின்னு போட்டிருப்பாங்க. அப்போ வைனை விட டார்க்கா இருக்குதான் அவருடைய கண்கள். அப்போ என்ன புரிஞ்சுக்கலாம்னு சொல்லி கவனிக்கும் பொழுது நல்லா கவனிங்க, அவருடைய கண்கள் இருக்கு இல்லையா, இது வந்து திராட்சை ரசத்தை விட டார்க்கா இருக்குதான். அப்ப திராட்சை ரசம் எதை அடையாளப்படுத்துது? நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுடைய ஈடுபலி, அவருடைய பலி, அவருடைய பலிக்குரிய வாழ்க்கை அடையாளப்படுத்துது. நல்லா கவனிங்க. அப்படி இருக்கும் பொழுது அவருடைய கண்கள், அந்த பார்வை, அவர் பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையுமே எதுக்கு கொண்டு வரணும்? அவரு எதுக்கு கொண்டு வருவாரா? அவருடைய பலிக்குள்ள கொண்டு வருவார். நல்லா கவனிங்க, இந்த அடையாளத்தை நல்லா கவனிங்க. அவருடைய கண்கள் திராட்சை ரசத்திலையும் டார்க் இருக்குன்னு சொல்லி காமிச்சார். அப்ப இந்த பார்வைக்குள்ளாதான் எல்லாரும் வரணும் இல்லையா? அப்ப என்ன சொல்ல வராருன்னா, ஒவ்வொரு சகோதரனையும், இந்த பூமியில பிறந்த ஒவ்வொரு மனிதனுமே அவருடைய ஈடுபலிக்குள்ளாக, அவருடைய பலிக்குள்ளாக கொண்டு வருவேன்ற சொல்லி காமிக்கிறார். அந்த வகையில முதல் வாய்ப்பு பெற்றவர்கள் இன்னைக்கு நாம. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலகமும் அவருடைய கண்களுக்குள்ளாக, அதாவது அந்த டார்க்கா இருக்கக்கூடிய திராட்சை ரசத்தை விட டார்க்கா இருக்கக்கூடிய அந்த ஈடுபலிக்குள்ளாக ஜனங்கள் வருவாங்கன்றதை அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அடுத்தது, அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். அவருடைய பற்கள் எப்படி இருக்குதா? பாலினால, பாலை விட வெண்மையா இருக்குன்னு சொல்லி காமிக்கிறாரு. அப்ப இதை நம்ம கவனிக்கும் பொழுது, புரிஞ்சுக்கும் போது பற்கள் பொதுவாக இதை அடையாளப்படுத்தும். பாருங்க, தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். தானியேல் 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். அதற்கு பின்பு ராத்தரிசனங்களில் 4ஆம் மிருகத்தை கண்டேன். அது கெடியும் பயங்கரமும் மகா பலத்ததுமா இருந்தது. அதற்கு பெரிய இருப்பு பற்கள் இருந்தது. பாத்தீங்களா? அப்ப பல் பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை பொறுத்த வகையில எதை அடையாளப்படுத்துறா? வல்லமை அடையாளப்படுத்தி காமிக்குமா. அப்போ யூதராஜ சிங்கமாகிய நம்முடைய அடையாளத்துக்கு கொடுக்கப்பட்ட வல்லமையை சொல்லி காமிக்கிறார். இப்ப படிங்க மறுபடியும் ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும் அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். பாத்தீங்களா? பரிசுத்தமான வல்லமை இருக்குது. அந்த வல்லமையின் மூலமாக சகல காரியங்களும் செய்வான்றதை அடையாளப்படுத்தி காமிக்கிறாங்க. இப்படி யூதராஜ சிங்கமாகிய நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மூலமாக இந்த பூமியில இன்னும் கொஞ்ச நாள் என்ன பண்ண போறாருன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கர்த்தர் மகிமைப்பட போகிறார். புரிஞ்சுங்களா? அப்ப ஒட்டுமொத்த உலக ஜனங்களும் யூதராஜ சிங்கமாகிய நம்முடைய இயேசு கிறிஸ்து மூலமாக கர்த்தரை மகிமைப்படுத்த போறாங்க. அப்போ நம்முடைய இயேசு கிறிஸ்துவாகிய யூதராஜ சிங்கம் செய்யக்கூடிய ஒவ்வொரு வேலைகளையுமே தெளிவா என்ன பண்ணிருக்காருன்னா அடையாளப்படுத்தி காமிச்சிருக்காரு. புதுசா கேட்கிறவங்களுக்கு கட்டாயமா புரியறதுக்கு சிரமமா இருக்கும். இருந்தாலுமே நீங்க தொடர்ந்து என்ன பண்ணுங்கன்னா அதை வாசிங்க, உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்ப என்ன பண்ண போறோம்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இந்த அழைப்புக்குள்ளாக வந்திருக்கூடிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி வரக்கூடிய பிள்ளைகளுக்கு தான் இந்த ஆளுகை கடந்து போக போகுது. செங்கோல் நம்முடைய யூதா கிட்ட இருந்து, யூதா கோத்திரத்துக்கு வந்து, தாவீதுக்கு வந்து, நம்முடைய ஆண்டவர்கிட்ட வந்து செட்டில் ஆயிருச்சு இல்லையா? அந்த ஆளுகையை அவர் பகிர்ந்து கொள்ளுவார். யாரு கூட? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம். அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். பாத்தீங்களா? அவரோடு கூட பாடுகளை சகித்தோமானால் அவரோடு கூட ஆளுகையும் செய்வோம். அதே மாதிரி லா கிவர். புரிஞ்சுங்களா? ஒட்டுமொத்த உலகத்துக்குமே இன்னைக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் மூலமாக தான் வரக்கூடிய 1000 மன்ற சாட்சியில லா கிவிங், சத்தியத்தை எக்ஸிக்யூட் பண்ணக்கூடிய, சத்தியம் சென்று சேரக்கூடிய முக்கியமான வாய்ப்பை கொடுக்க போறார். அதற்கான அழைப்புக்குள்ளாக தான் இன்னைக்கு நாம வந்திருக்கிறோம். புரிஞ்சுங்களா? அப்ப இந்த சுவிசேஷத்தின் காலப்பகுதியில் இன்னைக்கு நம்மளை கூப்பிட்டு ஆளுகை கொடுக்க போறேன். அதே மாதிரி ஆசாரியன் என்ன பண்ணுவாரு? ஆசாரிய உதர்கள் அறிவை காக்க வேண்டும், வேதத்தை வாயில தேடுவார்களே சொன்னார் இல்லையா? அந்த மாதிரி முக்கியமான 2 அழைப்புக்குள்ளாக என்ன பண்ணிருக்காருன்னா நம்மளை கூப்பிட்டு இருக்கான்றதை மறந்துக்கூடாது. படிக்கலாம் பாருங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். வெளிப்படுத்தின விசேஷம் 20ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான். இவர்கள் மேல் 2ஆம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை. இவர்கள் தேவனுக்கும் கிறிஸ்துவுக்கும் முன்பாக ஆசாரியராய் இருந்து அவரோடு கூட 1000 வருஷம் அரசாளுவார்கள். பாத்தீங்களா? ஆசாரியராய் இருந்து லா கிவிங் சொன்னாரா? நம்பர் 1. அடுத்தது ராஜாக்களாக அந்த ஸ்கெப்டர், அந்த செங்கோல் நம்ம கொடுக்க போறேன்னு காமிக்கிறாரு. புரிஞ்சுங்களா? அதனால தான் அந்த நோட்டீஸ்ல பிக்சர் வரும்போது இன்னொரு சிங்கம் போட்டுருவோம். இன்னும் கொஞ்ச நாள்ல நம்மளையும் யூதா கோத்திர சிங்கம் மாதிரி என்ன பண்ண போறாருன்னா மாத்த போறாரு. அதனால தான் சொல்லி காமிச்சாரு, அந்நாட்களில் நீதிமான் சிங்கத்தை போல தைரியமா இருப்பான். அப்ப அந்த மாதிரி நாட்களில் தான் நம்ம இருக்கணும்ன்றதை மறந்துடக்கூடாது. இப்ப நம்ம படிச்ச வசனங்களை மறுபடியும் படிக்கலாமா? ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ல இருந்து படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் முதல்
யூதாவே சகோதரரால் புகழப்படுவான். இந்த லைனை படிச்ச உடனே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்ப எந்த வகையில ஒரு மேன்மை கிடைச்சதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா, கொடி பிடிச்சு முன்னாடி போனோமா யூதா நீ முதல்ல போன்னு சொன்னார். சரிங்களா? யுத்தத்துக்கு போனோமா யூதா முதல்ல போட்டுன்னு சொன்னார். கரெக்ட் ஆயிடுச்சா? அடுத்தது, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். பாத்தீங்களா? அவருடைய அதிகாரம் தான் மேலோங்கி நிற்கும். யார் அடையாளம்? தாவீது ராஜா அடையாளம். புரிஞ்சுங்களா? அடுத்தது, உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யாரு? தாவீது ராஜாட்ட வந்து எல்லாரும் சொன்னாங்க நீங்க தான் ராஜா. பணிஞ்சாங்களா? எங்க படிச்சிருந்தோம்? 2 சாமுவேல்ல 5ஆம் அதிகாரத்துல 1-4 படிச்சிருந்தோம். கிளியர் ஆச்சா? அடுத்தது, யூதா பாலசிங்கம். யூதா பாலசிங்கம் யங் லைன் பயங்கரமா ஸ்டார்ட் பண்ண வாழ்க்கைய சுறுசுறுப்பா இருந்தாரு. பட் நல்ல கிராஜுவலா வளர்ந்து முழு அனுபவம் பெற்று அசைக்க முடியாத ராஜ்யமாக சாம்ராஜ்யமாக நிற்கும் சொன்னேன்ல, நடந்துச்சா? நம்முடைய ஆண்டவர் தான் அவர். புரிஞ்சுங்களா? அடுத்தது, நீ இறை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய், என் மகனே சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். பாத்தீங்களா? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா, சிங்கம் போலும் கிழச்சிங்கம் போலும் மடங்கி படுத்தான் சொல்லும் பொழுது அந்த சாம்ராஜ்யம் வலிமையுள்ள சாம்ராஜ்யம் இருக்கும். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த நேரத்தில் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பகிர்ந்து ஆசைப்படுறோம். யூத ராஜ்ய முதல் சிங்கமாகிய தாவீது ராஜா எவ்வளவு பலம் வாய்ந்தவர். படிக்கலாமா? பாருங்க, 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரத்தை 1 படிங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். அதாவது தாவீது ராஜாவுக்கு எதிராக மகன் அப்சலோம் வந்து துரோகம் பண்ணிடுவார். அப்போ அப்சலோம் வந்து ஒரு பெரிய டீமை கூப்பிட்டு என்ன பண்ணுவார்னா வந்துடுவார், அப்பாவுக்கு எகென்ஸ்டாக வந்துடுவார். அப்படி வந்தோடனே அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள்லாம் எல்லாரையும் கூப்பிட்டு தாவீது ஒரு பிளான் பண்ணுவார். நம்ம என்ன பண்ணலான்னா அட்டாக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாம் யுத்தத்துக்கு ரெடி ஆகுன்னு சொல்லுவார். அந்த சூழ்நிலை. சரிங்களா? படிங்க. 2 சாமுவேல் 18ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல். தாவீது தன்னோடு இருந்த ஜனங்களை லக்கம் பார்த்து அவர்கள் மேல் 1000க்கு அதிபதிகளையும் 100க்கு அதிபதிகளையும் வைத்து, பின்பு தாவீது ஜனங்களில் 1/3 யோவாபின் வசமாகவும் 1/3 செரியாவின் குமாரனாகிய யோவாபின் சகோதரனான அபிசாயின் வசமாகவும் 1/3 கித்தீனாகிய ஈத்தாயின் வசமாகவும் அனுப்பி, இப்படி நல்லா பிளான் பண்ணிட்டாங்கல்ல. பிளான் பண்ணி முடிச்ச உடனே அங்க ஜனங்களை யோவாப் மூலமா சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? படிங்க. 3ஆம் வசனம். ஜனங்களோ நீ புறப்பட வேண்டாம், நீங்க தயவு செய்து நீங்க வந்துடாதீங்க, யுத்தத்துக்கு நீங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி யோவாப் மூலமா சொல்லப்படுது. ஏன்? படிங்க. நாங்கள் முறிந்தோடி போனாலும் அவர்கள் எங்கள் காரியத்தை ஒரு பொருட்டாக எண்ண மாட்டாங்க. பாருங்க, யுத்தத்துல ஒருவேளை தோப்படி சூழ்நிலை வந்தா கூட எங்களை பெருசா நினைக்க மாட்டாங்க. ஏன்னா தாவீது ராஜா வரல, நாங்க போனா பரவாயில்லன்றாங்க. எங்களில் பாதி பேர் செத்து போனா, எங்களை பாதி பேர் செத்தாலுமே யாருமே கவலைப்பட மாட்டாங்க. புரியுதா? நீங்க வராதீங்கன்றாங்க. எங்கள் காரியத்தை பற்றி கவலைப்பட மாட்டார்கள். நீரோ எங்களில் 10000 பேருக்கு சரி. பாத்தீங்களா? நீங்க ஒருத்தர் 10,000 பேருக்கு சமம். எவ்வளவு பெரிய ராஜா தெரியுமா தாவீது ராஜா? அதை விட 10,000 மடங்கு வலிமையுள்ள ராஜா நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அதனாலதான் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதில்லை. அந்த அதிகாரம் நம்முடைய ஆண்டவருக்கு உரிய அதிகாரம். அது வரும் சொன்னாரு, வந்துருச்சு. 1ஆம் வருகையில் 2ஆம் வருகையிலும் ரொம்ப கிராண்டான பண்ணிட்டுக்கான அப்படி செயல்பாடுகள் இருக்கிறது நம்ம கவனிக்கிறோம். அப்படி சரி பார்க்கும்போது அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் கொஞ்ச நாள்ல நமக்கு அந்த அதிகாரத்தை கொடுக்க போறார். புரிஞ்சுங்களா? இப்போ அந்த வசனங்களை புரிஞ்சிருக்கும். ஆதியாகமம் படிங்க. ஆதியாகமம் 49ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. சொன்ன தீர்க்கதரிசனம் துல்லியமா நிறைவேறிச்சா? எத்தனை பிரச்சனைகள் வந்தாலுமே அந்த செங்கோல் நீங்கவே நீங்காத பிளஸிங் கொடுப்பேன்னு சொன்னா கொடுப்பேன் ஆண்டவர். கொடுத்தாரா? சமாதான கர்த்தர் வந்தாரு, யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறீங்க, நீங்க தான் சரியான ராஜா, ரைட் கிங் டு ரூல் அப்படின்னு சொன்னார். நடந்துச்சுல? நடந்துச்சு. அடுத்தது, நியாய பிரமாணிகன் அவன் பாதங்களை விட்டு ஒழிவதும் இல்லை. அவர்தான் லா கிவர். நமக்கு தெரிஞ்சிருச்சு. அடுத்தது, ஜனங்கள் அவரிடத்தில் சேர்ந்தாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல ஒட்டுமொத்த உலகமே அவருடைய ராஜ்யத்துல அவருக்கு பின்னாடி கட்டாயம் போவாங்க. இது சத்தியம் நிறைவேறும். அடுத்தது, அவன் தன் கழுதை குட்டியை திராட்சை செடியில். கழுதை குட்டியது யூதர்களை, திராட்சை செடியது யாருன்னா நம்முடைய இயேசு கிறிஸ்து. ஏன் வித்தியாசப்படுத்துறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்க நியாயப்பிரமாணம் சொல்லக்கூடிய அந்த கடினமான பிரமாணத்தை வாங்கி அதன் மூலமா வழிநடத்தப்பட்டாங்க. சரிங்களா? ஆனா புரஜாதிகளாகிய படிங்க, தன் கோழிகை கழுதை குட்டி பாத்தீங்களா, நியாயப்பிரமாணம் இல்லாமையே ஒரு மேன்மை நடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க. அதனாலதான் உயரக்குள்ள திராட்சை செடி கிட்ட வந்து சேர்ந்தாங்கன்னு சொல்லி காமிக்கிறாங்க. அவ்வளவுதான். நெக்ஸ்ட், தன் கோழிகை கழுதை குட்டியை நற்குல திராட்சை செடியிலும் கட்டுவாங்க. சேர்த்துப்பான்னு சொன்னா 2 பேரும் ஒண்ணாக்கின்னு சொல்லி காமிச்சார். அடுத்தது, திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும். பாருங்க, 2 பேரும் ஒண்ணாக்குன்னு சொல்லும் பொழுது வந்த ரூட் மட்டும்தான் வேற. இவங்க நியாயப்பிரமாணத்தின் மூலமாக, இவங்க விசுவாசத்தின் மூலமாக. புரிஞ்சுங்களா? அடுத்தது, திராட்சை ரசத்திலே தன் வஸ்திரத்தையும். திராட்சை ரசத்திலே வஸ்திரம் சொல்லும் பொழுது வஸ்திரம் எதிராக அழைக்கப்படுது. தன் வஸ்திரம் சொல்லும் பொழுது தன்னுடைய சரீரமாக அழைக்கப்பட்ட பிள்ளைகள் தான் அந்த வஸ்திரம். அவர்களை அந்த பலிக்குள்ளாக நான் தோய்த்து எடுத்து தான் வெளியே கொண்டு வருவேன். இது மாறாது, இது சத்தியம். புரிஞ்சுங்களா? அடுத்தது, திராட்சை பழங்களின் ரத்தத்திலே. திராட்சை பழங்களின் ரத்தத்திலே சொல்லும் பொழுது அந்த பாடுகளுக்கு யார் யாரெல்லாம் அந்த வஸ்திரமாகிய யார் யாரெல்லாம் படிங்க, திராட்சை பழங்களின் ரத்தத்திலே தன் அங்கியையும் தோய்ப்பான். அங்கி என்பது பாத்தீங்கன்னா
ரைச்சியஸ்னஸ், நீதி அடையாளப்படுத்தி காமிக்கும். அப்போ யார் யாரெல்லாம் நல்ல நடக்கைகளை கிறிஸ்துக்குள்ளாக காமிக்கணும்னு சொல்லி வந்திருக்காங்களோ அவர்களை கட்டாயமாக கிறிஸ்தியனுடைய பாடல்கள் உட்படுத்தி தான் வெளியே கொண்டு வருவேன், அதில் மாற்றம் இல்லைன்றதையும் அவர் சொல்லி காமிச்சார். அடுத்தது, அவன் கண்கள் திராட்சை ரசத்தினால் சிவப்பாயும். பார்த்தீங்களா, அவன் கண்கள் திராட்சை ரசத்தை விட சிகப்பா இருக்கின்றதான் சரியான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அப்படி வரும் பொழுது எல்லாருமே அந்த கண் பார்வைக்குள்ளாக, அதாவது அவருடைய பலிக்குள்ளாக கொண்டு வந்து அந்த ஆசீர்வாதங்களை நிரப்புவேன் அப்படின்னு சொன்னாரு. அது கட்டாயமா இப்ப நடந்துட்டு இருக்குது. இந்த ராஜ்யத்துல அது நிறைவேறும் மக்களுக்கு. அடுத்தது, அவன் பற்கள் பாலினால் வெண்மையாயும் இருக்கும். பற்கள் பரிசுத்தமான வல்லம் இருக்குது. புரிஞ்சுங்களா? அவ யூத ராஜ்ய சிங்கத்தின் மகா மேன்மைகளை இன்னைக்கு நமக்கு தெரிவிச்சிருக்காரு. அந்த சிங்கத்தின் மத்தியில தான் நாம் இருக்கிறோன்றதை மறந்துடக்கூடாது. அப்ப தொடர்ந்து அவரை பின்பற்றி அவர் மாதிரியே இந்த உலகத்துக்குள்ளாக விசுவாசத்தின் மூலமாக ஜெயிக்க யூத ராஜ்ய சிங்கத்தின் பின்னாடி நிற்க ஆண்டவர் நம்மை கிருபை செய்வாராக. ஆமீன்.